நாங்களும் திராவிட இயக்கம் தான் சொல்லியிருக்கிற அதிமுக ஒரு நிகழ்ச்சி கூட எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மொழி போருக்காக நடத்தவே இல்லை. இதுதான் அவங்க யோக்கியதை. இந்த மைசூர் போண்டான்னு ஒன்று சாப்பிட்றோம் நம்ம. அந்த மைசூர் போண்டா உள்ள எப்படி மைசூர் இருக்காதோ அதுபோல் அதிமுக உள்ளார அண்ணா இருக்க மாட்டார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம். ஒரு சொல்லுக்கு முன்னால் ஆ போட்டிங்கன்னா எதிர்நிலையாக மாறிடும். நாகரிகத்துக்கு முன்னால் ஒரு ஆ போட்டால் என்ன ஆகும்? அநாகரிகம். அந்த திமுக என்பது திராவிட இயக்கத்தின் அடையாளம். அது திமுக. அந்த திமுகவுக்கு எதிராக என்ன சொல்லலாம்? அதுக்கு முன்னால் ஒரு ஆ போட்டால் என்ன ஆகுது? எப்படி 38லும் 65லும் நமக்கு மொழிப்போர் முக்கியமாக இருந்ததோ அருமை தோழர்களை குறித்து வச்சுங்க. அதை விட ஆபத்தான சூழலில் இன்னைக்கு இருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் என்ற மாபெரும் தலைவர், அவர் தலைவராக இருந்தாலும் மொழிக்கு விரோதமான ஒரு கட்சியில் இருந்தால் மீண்டும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் சேர்க்கவே மாட்டோம் என்று முடிவெடுத்ததனால் தான் 25 ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச உத்தரப்பிரதேசக்காரன் ஒருவேளை சோத்துக்கு பஞ்சம் படைப்பதற்கு எந்த ஊருக்கு வரான்? தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, இந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரான். அதை சொல்லுங்க. இந்த வந்திருக்கான ஒரு நடிகர், அவன் பேர் என்ன? ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு. ஏடா நீயே கேட்காத பேச்ச நான்டா கேட்கணும்? தளபதி என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிரச்சனை வந்தா பயந்து போய் பனையூர் பங்களால பூந்து பேர் தளபதி கிடையாது. சமஸ்கிருதமும் இந்தியும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு அந்த பக்கம் அப்படி நம்ம தமிழ்நாட்டு பார்டர்ல சுத்தி நின்ன போது இந்த அருகுதிரா பெரியாரும் அண்ணாவும் திராவிட கழகம் திமுக வச்சு சும்மா டுமு டுமு டுமுன்னு சுட்டு விரட்டி அடித்தார்கள். பாத்தீங்களா? அந்த வரலாறு திராவிட. இப்போ மொழிப்போர் தியாகிகள் நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம். அப்போ அண்ணா பேரில் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் எம்ஜிஆர் பின்னால. அப்போ இந்த மொழிப்போர் தியாகிகள் தினம் திமுகவுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அண்ணா திமுகவுக்கும் சொந்தமானது தான். ஆனால் தமிழுக்கு ஒரு ஆபத்து வருது. இந்தி திணிப்பு வருதுன்னு பொழுது திமுக காரர்கள் தான் களத்தில் நின்று அண்ணா தலைமையில் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கும் திமுக காரர்கள் தான் செய்கிறாங்க. நாங்களும் திராவிட இயக்கம் தான் சொல்லியிருக்கிற அதிமுக ஒரு நிகழ்ச்சி கூட எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மொழி போருக்காக நடத்தவே இல்லை. இதுதான் அவங்க யோக்கியதை. அதாவது இந்த மைசூர் போண்டான்னு ஒன்று சாப்பிட்றோம் நம்ம. அந்த மைசூர் போண்டா உள்ள எப்படி மைசூர் இருக்காதோ அதுபோல் அதிமுக உள்ளார அண்ணா இருக்க மாட்டார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம். அவங்களுக்கு அது சம்மந்தமே கிடையாது. அதிலும் திராவிடம் இருக்குது, அது மட்டும் திராவிட இயக்கம் இல்லையான்னு அப்படி நீங்கள் கேட்கலாம். அதில் திராவிடம் இருக்குது, அதுவும் திராவிடம், அப்படி கிடையாது. தமிழில் ஒரு சொல் இருக்கு. நீங்கள் ஒரு சொல்லுக்கு முன்னால் ஆ போட்டிங்கன்னா எதிர்நிலையாக மாறிடும். இப்போ நாகரிகம்னு நம்ம சொல்கிறோம். நாகரிகத்துக்கு முன்னால் ஒரு ஆ போட்டால் என்ன ஆகும்? அநாகரிகம். இப்போ சாப்பாடே சொல்கிறோமே, சைவங்கிற முன்னால் போட்டால் அசைவங்கிற மாதிரி திமுக அப்படின்னு இருக்குல்ல, அந்த திமுக என்பது திராவிட இயக்கத்தின் அடையாளம். அது திமுக. அந்த திமுகவுக்கு எதிராக என்ன சொல்லலாம்? அதுக்கு முன்னால் ஒரு ஆ போட்டால் என்ன ஆகுது? அதிமுக அப்படின்னு என்ன அர்த்தம்? திமுக திராவிட இயக்கத்தின் நாகரிகம், அதிமுக திராவிட இயக்கத்தின் அநாகரிகம்னு ஒரு அர்த்தம். அவ்வளவுதான், சிம்பிளா. ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் அண்ணாங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது, அதான் அதுக்கு அது. அதனால இந்த சிறப்பு வாய்ந்த இன்றைய சூழல்ல எப்படி 38லும் 65லும் நமக்கு மொழிப்போர் முக்கியமாக இருந்ததோ அருமை தோழர்களை குறித்து வச்சுங்க. அதை விட ஆபத்தான சூழல் இன்னைக்கு இருக்கிறோம். இப்போ ஒரு மொழிப்போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம கூட்டம் பேசிக்கிட்டோம், கண்டன கூட்டங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம். இது ஒரு மொழிப்போர் தீவிரமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இந்த மாணவர் அமைப்பு பற்றி ஒன்று சொல்லணும். இந்தியாவில் எந்த கட்சிக்கும், காங்கிரஸ் கட்சி அல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப முற்போக்கான கட்சி நம்ம சொல்லுவோம், கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அமைப்புக்கு மட்டும்தான் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? அவர்கள்தான் 1965ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் நாள், இந்த நாளை ஏன் தேர்ந்தெடுத்தோம்? அன்னைக்கு காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருக்குது. காங்கிரஸ் அரசு காந்தியால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் காந்தியால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காங்கிரஸ் அரசு என்ன பண்ணுது? இந்திய கொண்டு வந்து தமிழர் மேல திணிக்கும் போது, ஐயோ இது காந்தி ஆரம்பிச்ச கட்சியாச்சு, இதை நான் எப்படி எதிர்ப்பேன்னு நம்ம எதிர்பார்க்கல. காந்தி மேல நமக்கு புரிய பிறந்துச்சு. அதை விட இன்னும் நெருக்கமா சொல்றேன். அன்னைக்கு 1965 இந்தியை திணிக்கும் போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பக்தவச்சலம் இருக்கிறாரு. ஆனா பெருந்தலைவர் காமராஜர் என்ன இருக்காரு? அகில இந்திய தலைவர் ஆயிட்டார்.
இந்திய நம்ம மேல திணிக்கும் போது காங்கிரசின் அகில இந்திய தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறாரு. இன்னும் சரியா சொல்லணும்னா பெருந்தலைவர் காமராஜரால் படிக்க வைக்கப்பட்டவர் தான் நம்மளாம். நமக்கான ஒரு திராவிட இயக்க தலைவராக தான் பெருந்தலைவர் காமராஜரை பார்க்கிறோம். ஆனால் தமிழ் மீது இந்தியை திணிக்கும் போது தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விட என்கிற உணர்வு கொண்ட நாம பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் கொண்ட காங்கிரஸ் இந்தியை தமிழ் மீது திணிக்கும் போது பெருந்தலைவர் காமராஜருக்காக நாங்கள் இந்தியை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த போராட்டத்தில் 1965 மதுரை காங்கிரஸ் அலுவலகத்தில் அன்னைக்கு திமுக மாணவரணி பத்த வச்ச நெருப்பு இருக்கு பாத்தீங்களா, அன்னைக்கு அது திகு திகு திகுன்னு பத்தி எரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க அதான் அண்ணா தீ பரவட்டும் அங்க ஆரம்பிச்சது 65. அந்த 65 நினைவாகத்தான் இந்த நிகழ்ச்சி. அதான் திருப்பி சொல்ற, திமுக மாணவர் அணிக்கு இருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த வரலாற்று பெருமை யாருக்கும் கிடையாது. ஆட்சியை தலைகளை பரட்டி போட்டுருச்சு. என்ன ஆயிடுச்சு? பெருந்தலைவர் காமராஜர் என்ற மாபெரும் தலைவர், கல்வி வள்ளல், ஏழை எளிய மக்களை படிக்க வைத்த அவர் தலைவராக இருந்தாலும் மொழிக்கு விரோதமான ஒரு கட்சியில் இருந்தால் மீண்டும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் சேர்க்கவே மாட்டோம் என்று முடிவெடுத்ததனால் தான் 25 அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது. இப்ப கூட்டம் போட்டு பேசுறோம், இந்தி கூடாதுன்னு சொல்றோம், இந்தி திணிப்பு கூடாதுன்னு சொல்றோம். நான் வரும்போது தம்பி நம்ம இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் தம்பி திருவாசகம் நாங்கெல்லாம் வந்த ஒரு டீ கடையில் டீ குடித்தோம். டீ கடையில் 4 பசங்க பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? இவங்க திமுக காரங்க மச்சான் எப்போ பார் இந்தி படிக்கக்கூடாதுன்னு தாலி இறக்குறானுங்க. நார்த் இந்தியாவுக்குலாம் போயிட்டாடா இந்தி தெரியாமல் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒருத்தன் சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான், ஆமாம் மாப்பிள்ள எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நார்த் இந்தியாவுக்கு போயிட்டா, இவங்கெல்லாம் குண்டு செட்டிலே குதிரை ஓட்டுறானுங்க, நீ போய் பாரு நார்த் இந்தியாவில் ஹிந்தி தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்படுற இறங்கினா எவ்வளோ சிரமம். இவனுக்கு ஹிந்தி படிக்க இன்னைக்கெல்லாம் எவ்வளோ ஊருக்கு நம்ம போக முடியும், அவ்வளோ வசதி ஆயிடுச்சு, தமிழை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, இவனுக்கு இப்படியே வண்டி ஓட்டுறானுன்னு சொன்ன உடனே சுற்றி இருக்கிற 4 பேர் டீ கிடக்குறான். ஆமாம் அப்படின்றான். இந்த வாதம் உண்மை மாதிரி தெரியுதுல்ல? உண்மையா இது? சரி, நம்மளால இங்கேருந்து போகிறான் டூருக்கு. எதுக்கு போகிறான்? ரயில் ஏறி நேராக போய் ஆக்ராவில் இறங்குவான் தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் டூர் போவானுங்க 10 பேர். போய் ஆக்ராவில் இறங்கி ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்த உடனே வெளியில் இறங்குறான்ல, தாஜ்மஹால் எங்கன்னு கேட்க மாட்டான். டூர் போனவன் என்ன தெரியுமா கேட்பான்? ஒயின் ஷாப் எங்கன்னு கேட்பான் ஃபர்ஸ்ட். அதானே டூர் போகிறவங்க பார்க்குற முத வேலை என்ன? ஒயின் ஷாப் எங்கன்னு தேடுறது. நீ இந்திக்காரன்ட்டு போய் ஒயின் ஷாப்னா அவனுக்கு தெரியாது, அவன்கிட்ட டீனாலே தெரியாது, சாயன்னா தான் இவங்களுக்கு தெரியும். இவன் போய் தெரு தெருவா தாஜ்மஹால் எங்கன்னு கேட்கறது இல்லை. நம்மளால பேசிக்கிட்டு ஒயின் ஷாப் எங்க, ஒயின் ஷாப் ஒருத்தனுக்கும் தெரியல. ஒவ்வொரு இடத்துல ஒயின் ஷாப்னு கேட்டால் எவனுக்குமே தெரில. அப்புறம் செய்கை மொழி உலக பொது மொழி இல்லை, அதை போய் சொல்லியிருக்கான். நம்மளால் என்ன பண்ணிருக்கான், இனி வந்து இந்தியில் என்ன ஒயின் ஷாப்புக்கு நம்மளுக்கு தெரில. அப்போ என்னன்னா செய்கை மொழின்னு சொல்லிட்டு இப்படி காமிச்சிருக்கான். ஒரு கடையில் போய் இப்படி காமிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு புரியல. பானி அப்படின்னு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துருக்கான். பானி நகி இப்படின்ட்டு மட்டையாகிறதுக்கு என்னது நாக்கு அப்படி வெளியே தள்ளி இப்படிட்டு இருக்கான். அவன் சொல்லியிருக்கான், ஏதோ தமிழ்நாட்டில் கடந்துள்ள தாங்காமல் விஷம் குடிச்சு அவங்க வந்திருக்கான் போல இருக்கு, தம்பிங்க எல்லாம் விஷம்லாம் குடிக்க கூடாது, திறத்தி விட்ட உடனே அன்னைக்கு முடிவெடுத்தான். இந்த திமுக காரனோட இந்தி எதிர்ப்பு பண்ணதுனால நம்ம ஆக்ராவுக்கு வந்தால் ஒரு கோட்டர் கூட வாங்க முடியாமல் பண்ணிட்டானேன்னு சொல்கிறான். என்ன பண்ணிருப்பாடு இந்தி படிச்சிருந்தா? அதாவது லாஜிக்கலாக பேச 38 சொல்லும் போது 65 சொல்லும் போது கூட நம்பலாம் வச்சுங்க, இந்தி அங்கே போயிருந்தா பொழைச்சிருக்கலான்னு. இன்னைக்கு எப்படி இருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறான்ல இந்திக்காரன், அவன் இந்தியில தான் பல்லு விளக்குவான், இந்தியில தான் என்ன பண்ணுவான், சாப்பிடுவான், இந்தியில தான் வாந்தி எடுப்பான், இந்தியில தான் தூங்குவான். இந்தி மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இந்தி மட்டுமே தெரிந்த உத்தரப்பிரதேசக்காரன், இந்தி மட்டுமே தெரிஞ்ச உத்தரப்பிரதேசக்காரன் ஒருவேளை சோத்துக்கு பஞ்சம் படைப்பதற்கு எந்த ஊருக்கு வராங்க? தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, இந்தி எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு வரான். அதை சொல்லுங்க. அடே, இந்தி மட்டுமே தெரிந்த உத்தரப்பிரதேசக்காரன் ஒருவேளை சோறு போட்டா போதுன்னு ஒடியாந்து தமிழ்நாட்டில் நிற்கிறான். எங்க வரான்? இந்தியை எதிர்த்த தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல, இந்திக்காரனுக்கே நாங்க தான்டா அன்னைக்கு சோறு போடுறோம். இவன் என்ன கதை விடுறான்? என்ன சொல்றான்? இந்தி எதிர்ப்பு. என்ன சொல்றான்? இந்தி படிச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அங்க போய் வேலைக்கு போயிருக்கலாம். டே, இந்தி தாய்மொழியா எடுத்தோன்னே உத்தரப்பிரதேசத்துல இருந்து இங்க வரான். நம்ம பாய் இங்க இருக்கிறாரு, ஒரு பிரியாணி கடை வைக்கிறாரு. அவரே பாவம் 10 வட்டிக்கு பணம் வாங்கி ரோட்டுக்கல்ல ஒரு பீஃப் பிரியாணி கடை வைக்கிறார். பாவம் டெய்லி தண்டல் கட்டணும். ஒரு 2000 ரூபா முதலீடு பண்ணி ரோட்டு கடையில் பிரியாணி வைக்கிறார், சாயங்காலம் மதியானம் வைக்கிறாருன்னு வச்சுங்க. அவரே பாவம். அதுவே குடும்பத்தை வச்சு 5-6 பேர் உள்ள குடும்பம், அதை வச்சு சாப்பிட்டு வர்றதுக்குள்ள வறுமை அவ்வளோ வறுமை.
ஆனால் அவ்வளோ வறுமையில் இருக்கிற அந்த பீஃப் கடை ரோட்டு கடை வச்சிருக்கிற பிரியாணி பாய்கிட்ட 3 இந்திக்காரன் வேலை பார்க்குறான். பார்த்துங்க, அவரே பாவம்னா அவர்கிட்ட 3 இந்திக்காரன் வேலை பார்க்குறான். அவன் நிலைமை எப்படி இருக்கு? அந்த ஊரில் ஒரு வேலை சோத்து கூட வழி இல்லை. நம்ம பாய் பெரிய முதலாளி மாதிரி, தம்பி இங்கே வேடா அதை எடு, இவர் முதலாளி மாதிரி அப்படின்னா அவன் நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. அது இல்லாமல் நல்லா பாருங்க, இந்த ஈரோட்டுக்கு வந்தான்னா பார்த்துருப்பீங்க, இந்திக்காரன் நல்லா இருக்கான்ல, அவன் திருப்பி பண்ணுறான். ஈரோடு தெருவுக்கு வந்தான் இந்திக்காரன் இங்கே வந்து வேலை பார்க்குறான். நம்ம பாய்கிட்ட வேலை பார்க்குறான், கடையில் வேலை பார்க்குறான், துணிகளில் வேலை பார்க்குறான், மில்லில் வேலை பார்க்குறான்ல. அவன் வந்தான்னா ஈரோடு டவுனில் வந்து பஸ் ஸ்டாண்டு துணி கடைலாம் இருக்குல்ல, அதையே பார்க்குறான் சிங்கப்பூர் மாதிரி. நம்ம ஊருக்கார சிங்கப்பூருக்கு போகிறான் எப்படி பார்ப்பானோ, உத்தரப்பிரதேசக்காரன் ஈரோடையும் அண்ணாந்து பார்க்குறான். எப்படி இருக்கு பார்த்தியா அந்த ஊருன்னா, அவன் ஊர் லட்சணம் எப்படி? அப்போ ஒருவேளை சோத்துக்கு இந்திக்காரனை கூட வாழ வைக்கிறோம். இதுதான் நிலைமை. அப்ப என்ன சொல்றான்? பொய் சொல்றான். என்ன சொல்றான்? இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்பது பச்சை பொய் என்பதற்கு இந்திக்காரர்களே சாட்சி. இன்னைக்கே அவன் தான் சாட்சி. பூரா ஊர்ல அவன் தான் இருக்கிறான், நம்மளோட அதிகமா இருக்கிறான், அவனை வாழ வைக்கிறோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றான்? ஒரு மொழியை கத்துக்கிறது தப்பு இல்லை. இப்ப நாம உத்தரப்பிரதேசத்துக்கு போறோம்னு வச்சுக்க, இன்னொன்னு சொல்றான். முதல்ல என்ன சொன்னா, என்ன நம்ம அங்க போனோம்னா டீ குடிக்கிறதுக்கு, என்ன நம்ம டீ குடிக்கிறது அங்கே போனால் ஒரு டீ வாங்க முடியல, ஒயின் ஷாப்பில் போனால் கடை வாங்க முடியலன்னு சொல்கிறான்ல. சரியா, உத்தரப்பிரதேசத்துக்கு போகும்போது நான் ஹிந்தி படிக்க சொன்னேன், நியாயம் தானே, சரிதானே? இப்போ என்ன தெரியுமா சொல்கிறான்? இங்கே எங்கே பாரு இந்திக்காரன் வேலைக்கு வந்துட்டான். எப்போ நான் சொல்கிறான்? இந்திக்காரனா இருக்கிறான், அவகிட்ட பேசுறது ஹிந்தி கற்றுக்கன்றான். என்னையா நியாயம் இது? ஏடா, அவன் ஊருக்கு போனாலும் நான் தான் ஹிந்தி படிக்கணும், அவன் இங்கே எங்ககிட்ட பிழைக்க வந்தாலும் நான் தான் ஹிந்தி படிக்கணும்னா எங்களை பார்த்தா கேன பையனா தெரியுதா? ஏடா, அங்கே வரவனை நான் அவன் ஊருக்கு போனால் ஹிந்தி படிச்சு வருன்னு சொன்னால் அதோட லாஜிக் கரெக்டு. ஆனா அங்க இருந்து தமிழ்நாட்டில் பிழைக்க வர அவனை நீ வந்து தமிழ் படின்னு சொல்லாம நம்மளை இந்தி படின்னு சொல்றான்னா இவர்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், எவ்வளவு அகங்காரம் இருக்கும். இதை கேட்பதற்கு தமிழ்நாட்டில் ஒருவனுக்கும் யோக்கியதம் இல்லை. அதை கேட்க துணிந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் தளபதி ஒருத்தர் தான், யாருமே கிடையாது. இன்னைக்கு நான் மிகைப்படுத்தி சொல்ல, யாராவது சொல்லுங்க. திராவிடம் விளக்கெண்ண வச்சிருக்கான். இந்த வந்திருக்கான ஒரு நடிகர், அவன் பேர் என்ன? ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு. ஏடா, நீயே கேட்காத பேச்ச நான்டா கேட்கணும்? அப்படி ஒரு ஆள் ஒரு முறை முடிவு பண்ணா அவன் பேச்சு அவனே கேட்க மாட்டானா. அவன் இதெல்லாம் போட்டு நம்ம தலைவர் படத்தை வச்சுட்டு பூத்து விட்டு உள்ள போய் பூந்துக்கிட்டான். இவ்வளவுதான் இந்திய எதிர்ப்பு. இந்தி திணிப்பு வருது, அதற்கு எதிராக போராட்டம் நடக்குது, ஃபைட்டிங். பாருங்க, அண்ணா அன்னைக்கு ஆட்சியில் இருக்கும்போது கூட ஒன்றிய அரசோட சண்டை இப்படி கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? கலைஞர் இருக்கும்போது கூட ஒன்றிய அரசோட இவ்வளவு சண்டை கிடையாது. காங்கிரஸ் தான் இந்தியை திணித்தது. அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆனா ஆட்சி அண்ணா இருந்த ஓராண்டு காலத்தில் ஒன்றிய அரசுக்கும் அண்ணாவுக்கும் ஃபைட் இல்லை. கலைஞர் இருந்தார், எமர்ஜென்சி ஏத்தாரு, அதனால ஆட்சி போச்சு. அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தியோட இணக்கமா இருந்தார். அதுக்கப்புறம் இவ்வளவு நெருக்கடியா கலைஞர் ஆட்சியில கூட கிடையாது. ஆனால் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் வந்திருக்கிறார்ல, இவர் ஆட்சியில் மோடி தலைமையிலான அந்த பாஜக கொடுக்கிற நெருக்கடி, அன்பு தோழர்களே, சாதாரண கிடையாது. ஆட்சி நடத்துவதிலிருந்து மொழியை திணிப்பது வரை அவ்வளவு போராட்டம். ஒரு தளபதி என்ன தெரியுமா? திருப்பா தளபதி என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பிரச்சனை வந்தா பயந்து போய் பனையூர் பங்களால பூந்து தளபதி கிடையாது. களத்தில் நின்று எல்லை சாமியாக நின்று, நீ இந்தி வந்தாலும் சமஸ்கிருதம் வந்தாலும் மகனை என்ன தாண்டி தாண்டா உள்ள வரணும் நிக்கிறார் பார், அவர் தான் தளபதி. யார்? ஒரே தளபதி அவர் தான். அதான் திருப்பி நம்ம சொல்றோம். இது பிரச்சனையா? சரி, இந்தி ஒரு ஊருக்கு போனா இந்தி கத்துக்கிட்டு போகணுமா? அது பார்த்துடலாம். அதுக்கு பார்த்துடலாம். உதாரணம் ஈரோடு. இப்போ வந்த நம்ம பரிதாபத்துக்குரிய இந்திக்காரா இருக்கான்ல, அவன் விரோதி கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம தலைவர்கள் நம்மளை எவ்வளோ அரசியல் படுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுங்க. இந்தி திணிப்பு எதிர்ப்பை தான் நம்ம நடத்துகிறோம். இந்தி திணிப்பு எதிர்ப்பு நடத்திய தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமாக இந்திக்காரர்கள் வேலைக்கு வருவது தமிழ்நாட்டில் தான் வராங்கிறது தெரிஞ்சுங்க. ஏன்னா இந்தி திணிப்பை தான் எதிர்த்தோமே தவிர நாம் இந்திக்காரர்கள் எதிர்க்கல. அவனை எப்படி பார்க்குறான்? அதுக்கு ஒரு சமூக நீதி பாடம் நம்ம கொடுத்துருக்காங்க. யாரு? பெரியாரும் அண்ணா கலைஞர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடஒதுக்கீடு. எப்படி பார்க்குறாங்கன்னா இந்திய தாய், முன்னோட தெரிஞ்சுங்க, இந்திய தாய்மொழியாக கொண்ட பாவங்க அவன் இந்தி நம்ம மேலே திணிச்சதே கிடையாது. உத்தரப்பிரதேசக்காரர் ஒருபோதும் நம்மளை இந்தி படிக்க சொன்னதில்லை, தெரியுமா உங்களுக்கு? 38 இந்திய திணிச்சது ராஜாஜி சேலத்துக்காரரு, இந்திக்காரர் நம்ம மேலே திணிக்கல. அதற்கு பிற்பாடு 65 இந்தி திணிச்சு போது பக்தவத்சலம் ஆட்சி, அதுவும் இந்திக்காரன் கிடையாது. இப்போ இந்தி திணிப்பு நடத்துறது யாரு? மோடி. இந்திக்காரர் கிடையாது, குஜராத்தி. யார்? அமித்ஷா. இந்திக்காரர் கிடையாது, குஜராத்திக்காரரு. என் அருமை தோழர்களே, நம் மீது இந்தி திணிப்பதற்கும் இந்திக்காரனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் பரிதாபத்துக்குரிய நம்ம கூட வேலை பார்க்குறான். இந்தியை வைத்துக்கொண்டு அதிகாரமும் வட்டி கடன் நடத்தணும்னு நினைக்கிறவங்க தான் இதை செய்கிறாங்களே தவிர மற்றவங்க கிடையாது. அதே போல் ஒரு ஊருக்கு போகும்போது மொழியை கற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஈரோட்டில் சேட்டுகள் இருக்காங்களா, மார்வாடிகள் இருக்காங்களா? ஈரோட்டில் இருக்காங்களா இல்லையா? எவ்வளோ வருஷமா இருக்காங்க? 50 வருஷம் 100 வருஷமா இருக்காங்கல்ல. அவங்க ஊர் எந்த ஊர்? இந்தி ஊர் கிடையாது, ராஜஸ்தான்.
ராஜஸ்தான் அவங்க ஊரில் வந்து ராஜஸ்தானி மார்வாரி தான் அவங்க பேர், மார்வாரிங்கிறது அவங்க மொழி, அதான் மார்வாடின்னு மாடுச்சு, ஹிந்தி கிடையாது. அவன் அங்கேருந்து கிளம்பி இங்கே சேடுலாம் இங்கே வரும்போது, நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன், ஈரோட்டில் ஒரு குக்கிராமத்தில் கடை வைக்க போகிறேன் வட்டி கடையை, அந்த ஊரில் யாருக்குமே என்னது ஹிந்தி தெரியாது, அதனால ஹிந்தி தெரியாது, நமக்கு அங்கே போய் பிழைக்கணும்னா அப்போ நம்ம தமிழ் கற்றுக்கிட்டு போகலான்னு ஒவ்வொரு மார்வாடியும் 6 வருஷம் தமிழ் படிச்சுட்டு வந்தான் கடைக்கு. யாரும் வரல, அவன் பாட்டுக்கு ஏறி வந்து 50 வருஷம் 100 வருஷம் ஆகுது, இன்னைக்கும் நும்பளிக்குங்கிறான். நம்ம கிட்ட வந்து தமிழ் மட்டுமே தெரிந்த தமிழர்களிடம் தமிழே தெரியாத மார்வாடி வட்டி கடை வச்சு நம்மளை விட ஓகோ ஓகோ ஓகோன்னு கட்டணம் கட்டி நம்ம சொத்தெல்லாம் எழுதி அவன் வாங்கிட்டு போறான். நான் மட்டும் இழிச்சவாய அவன் இந்தியை கத்துக்கிட்டுன்னு சொல்றேன்னா இது எவனை கேட்பதற்குங்கிறவங்கள அதுக்கான கண்டன கூட்டம் தான் இது. இந்த வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வரலாறு சொல்லுவீங்க, பேசும்போது எல்லாம் சொன்னாங்க 1938 ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளா சொல்றேன், இந்தி படிச்சா வேலை கிடைக்கும், இந்தி படிச்சா அறிவு வளரும்னு சொன்னா, என் அருமை தோழர்களே, இந்தியை படிப்பதற்கு இந்திக்காரன் அல்ல, நாங்களே தெருக்கு பள்ளிக்கூடம் திறந்துருவோம். பெரியாரா தான் பண்ணாரு. ஏன் ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொன்ன பெரியார் ஏன் ஆங்கிலம் படிக்க சொன்னார்? இங்க கூட ஆங்கிலத்தை பத்தி அண்ணெல்லாம் உதவியா பேசினாங்க, நல்ல கருத்து தான். ஆனால் நாம் இருமொழி கொள்கைங்கிறத ரொம்ப ஞாபகமா வச்சுக்கணும். ஒருமொழி கொள்கை கிடையாது, இருமொழி கொள்கையில் அன்னைக்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் ஆங்கிலத்தை நிறுத்தாமல் தமிழ் மட்டும் தான் நிறுத்தி இருந்தார்கள் என்றால் அந்த இடத்தில் ஆங்கிலத்துக்கு பதில் என்ன வந்திருக்கும்? இந்தி வந்திருக்கும். தமிழை பாதுகாக்கிற கேடயமாக குறுக்கால என்ன பண்ணாங்க? ஆங்கிலத்தை நிறுத்தினதா என்னாச்சு? இந்தி அந்த பக்கம் நின்றுச்சு. அப்போ என்னது? ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சுங்க. தமிழ் லட்சியம். வெள்ளக்கார ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தமிழ் படிச்சு என்ன பண்றது? சாதாரண கேள்வி. அண்ணா சொன்ன மாதிரி தமிழ்லாம் படிக்கலாம், என்ன பண்றது? தமிழ் படிச்சு வேற வாய்ப்பு கிடையாது. வெள்ளக்கார நிர்வாகம் பூரா ஆங்கிலத்தில் இருக்குது, கல்வி மெடிக்கல் ஆங்கிலத்தில் இருக்குது, இன்ஜினியரிங் ஆங்கிலத்தில் இருக்குது. எங்க போய் படிச்சாலும் இங்கிலீஷ் தான் படிக்க முடியும். அப்ப தமிழ் மட்டும் படிச்சிருந்தா வேலையை போக முடியாது. பார்ப்பனர்கள் நல்லா எடுத்துங்க, பெரியார் அதான் சொல்லுவார், பார்ப்பனர்கள் சமஸ்கிருதம் சிறந்த மொழின்னு சொல்லுவாங்க. என்னது? தெய்வீக மொழின்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த பார்ப்பனா சமஸ்கிருதம் படிச்சிருக்கீங்களா? ஒருத்தர் கூட தெரியாது. இங்கிலீஷ் தெரியாத பிராமின்ஸ் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்ப்பனர்ல இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரியும். சமஸ்கிருதம் தான் உயர்வான மொழி, தமிழ் நீச மொழி, அதுதான் கடவுள் மொழின்னு சொல்லுகிற பார்ப்பனர்கள் யாரும் சமஸ்கிருதத்தை படிக்கல, ஆங்கிலத்தை தான் படிச்சான். ஏன்னா சமஸ்கிருதத்துல வேலை வாய்ப்பு இல்லை. நம்ம போய் கவர்னராக சேர்க்க முடியாது, கலெக்டர் ஆக முடியாது, அரசு வேலைக்கு போக முடியாது, டாக்டரா போக முடியாது. அப்ப என்ன பண்ணா? சமஸ்கிருதம் லட்சியம், ஆங்கில நிச்சயம்னு பார்ப்பனர்கள் முடிவு கொண்டாங்க. தலைவர் பெரியார் வந்தாரு, உனக்கு சமஸ்கிருதம் லட்சியம், ஆங்கில நிச்சயம் என்றால் எனக்கு தமிழ் லட்சியம், ஆங்கில நிச்சயம் தூக்கி போட்டா பிளேட். அதனால தான் என்ன ஆயிருக்கும், இன்னைக்கு வந்து நிக்கிறோம். இல்லைன்னா இதை புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றுக்கும் பெரியார் கிட்ட மொழியை ஆதரிக்கிறதா இருந்தாலும், பெண்ணியம் பேசுவதா இருந்தாலும், இடஒதுக்கீடு பார்ப்பதாலும், எல்லாவற்றிலும் அறிவியல் கண்ணோட்டம். அதான் இன்னைக்கு நீங்க பேச வைக்கிறது. 38 இந்தியை ஏன் திணிச்சார் அதை சொல்லிடுறேன். இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா பெரியார் படிக்கிட்டு இருப்பார். என்ன பண்றாரு? 1938 பெரியாரு ராஜாஜி அன்னைக்கு ஆட்சி. ராஜாஜி ஆட்சி என்ன பண்றாரு நல்லா தெரிஞ்சுங்க. ராஜாஜி இந்தியை திணித்தார்னு மட்டும் தான் சொல்றோம். இந்தி திணிப்பதற்கு முன்னால் இன்னொரு பெரிய சதி வேலையை பார்த்தாரு. அதோட தான் புரிஞ்சுக்கணும், இந்தி திணிப்பு தனியா பார்க்க கூடாது. என்ன பண்ணாருன்னா, முதலமைச்சர் ஆன உடனே ராஜாஜி முதலமைச்சர் ஆவதற்கு முன்னால் நீதி கட்சி என்ன பண்ணுச்சுன்னா, ஏராளமான பள்ளிக்கூடத்தை முத அதான் தரகுது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் படிப்பதற்கான பள்ளிக்கூடங்களை அரசு ரீதியா அதான் தலகுது. அதுவரை படிப்பறிவே நம்ம தாய்மொழியே நமக்கு படிக்க தெரியாதுங்க. நீதி கட்சி தான் துவக்கி வைக்குது. ஔவையார் படிச்சாங்களா, ஆயா அவங்க படிச்சாங்களான்னு கேட்கறானுங்களா? டே, ஔவையார் படிச்சாங்க, உங்க ஆயா படிச்சாங்களா அதை சொல்லு, அதான் நம்ம கேட்கறோம். அப்ப நீதி கட்சி தான் முதல்ல பள்ளிக்கூடத்தை திறக்குது. திறந்த ஒன்று தான் தன் தாய்மொழி. யாரு? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், யாரு? அருந்ததி சமுதாய மக்கள் மட்டும் இல்ல, யாரு ஆதிக்கமா இருக்கிற வெள்ளாள கவுண்டர் கூட படிக்க முடியாது. ஏன்னா நீ எவ்வளவு பெரிய நிலம் வச்சிருந்தாலும் நீ ஒரு சூத்திரன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்ல, 30, 40, 50 வருஷத்துக்கு முன்னால ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி, எஜமான் மாதிரி ஒரு கவுண்டர் வந்து கையெழுத்து போடுங்கன்னா வெள்ளம் சொல்லியுமே இருப்பாரு. என்ன பண்ணுவாரு? நேரம் மாட்டு வண்டி பக்கத்துல போய் கடகாணி உருவி என்ன பண்ணுவாரு? பல சரசாரன்னு உருட்டுவார். என்ன பண்ணுவாரு? படிப்பறிவு கிடையாது, படிக்க முடியாது, நீ சூத்திரன். அப்ப கல்வி எல்லாருக்கும் இங்க தடப்பட்டது. நீதி கட்சி தான் பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க ஆரம்பிச்சது. முடிஞ்சதுக்கு ராஜாஜி ஆட்சி வரும் 38. என்ன பண்ணாரு தெரியுமா? இந்தியை திணிக்கிறதுக்கு முன்னால இதோட சேர்த்து புரிஞ்சுக்கணும். 38 வந்த உடனே நீதி கட்சி திறந்த 3500 பள்ளிக்கூடங்களை, என்னது, ஆரம்ப பள்ளிக்கூடங்களை மூடுறார். புரிஞ்சுதா? சரி, இந்த லாஜிக்கா ஒரு கேள்வி இருக்கு, அதோட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எவ்வளவு நேர்மையான நிகழ்ச்சி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். 3000 பள்ளிக்கூடத்தை மூடிட்டு அடுத்தது என்ன பண்றாரு? இந்தியை என்ன பண்றாரு? இந்திய கட்டாய படமாக்குறார். இதுல ஒரு கேள்வி இருக்கு. 3500 பள்ளிக்கூடத்தை மூடிடுறாருங்க. ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் நீதி கட்சி திறந்துருச்சு.
சுத்து வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் இருக்கிற குழந்தைகள் இங்கே தான் வந்து படிப்பாங்க. அந்த காலத்தில் இப்போ பஸ் ஆகுறது நடந்தா வந்து படிக்கணும். ஒரு 1லேருந்து 5ஆவது படிக்கிற பசங்க எப்படி படிப்பாங்க? நடந்து வரதே கஷ்டம், எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணார் ராஜாஜி? இதை மூடிடுறார். இதை மூடிட்டு என்னாவது 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் பள்ளிக்கூடம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னும் போனோம். அப்போ எப்படி குழந்தைகள் அனுப்புவாங்க பள்ளிக்கூடத்துக்கு? அப்போ என்ன ஆச்சு? பள்ளிக்கூடத்தை மூடனா இவன் படிக்க மாட்டான்னு சதி செய்த ராஜாஜி, நம்ம படிக்கக்கூடாது என்பதற்காக பள்ளிக்கூடம் மூடிய ராஜாஜி, நான் படிக்கணும் என்பதற்காக தான் இந்தியை திணிச்சிருப்பாரா? ஒரு சாதாரண கேள்வி. உண்மையை சொல்லு. இந்திய ராஜாஜி திணிக்கிறாரு, நம்ம படிக்கணும்னு அந்த ஆளையும் பள்ளிக்கூடத்தை மூடனா இன்னும் நிறைய பள்ளிக்கூடத்தை தந்திருக்கணும்ல. பள்ளிக்கூடத்தை மூண்ட கையோடு தான் இந்தியை திணிக்கிறாரு. நாம் படிக்கக்கூடாது என்பதற்காக எதற்காக பள்ளிக்கூடத்தை மூடினாரோ அதற்காகத்தான் நாம் படிக்கக்கூடாது என்பதற்கு தான் இந்தியை திணிச்சாரு. இந்தியை வந்து படிக்கணுங்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா நான் படிக்கிற காலத்திலேயே இருமொழி கொள்கையில யான் படிக்கிற காலத்திலேயே என்னது தமிழ் ஆங்கிலத்தில் ஃபெயில். நான் எனக்கு படிப்பு வராது. தமிழே முக்கிய தான் பாஸ் பண்ணுவேன். அப்போ தானே தலைமுறை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுவே பெரிய விஷயம். இங்கிலீஷு ஃபெயில். நிறைய பேர் இங்கிலீஷில் ஃபெயிலாக இருக்கீங்களா பாருங்க. இப்போ கூட டிப் டாப்பாக நான் இருக்கேன். யாராவது வந்து இங்கிலீஷில் பேசுனாங்கன்னா எஸ் நோன்ட் அப்படி நைஸாக நழுவிடுவேன். ஏன்னா ஆங்கிலம் சின்ன வயசுலேருந்து படித்தாலும் என்ன பண்ணோம், நமக்கு பழக்கம் வரல. இப்போவே அப்படின்னா 38 எப்படி ஆங்கிலம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி தடுமாறி இங்கிலீஷில் பாஸ் ஆகிட்டு வந்துடுவான். என்ன பண்ணாரு ராஜாஜி? பள்ளிக்கூடத்தை முட்டார். பள்ளிக்கூடத்தை மூடினதுக்கு அப்புறம் சில பெற்றோர்கள் கல்வியை புரிந்தவங்க பையனை தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டு இங்கே பள்ளிக்கூடம்னா 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் குழந்தைய விட்டுட்டு வாசல்லே உட்காந்து தூக்கிட்டு வந்தாங்க. அதை பார்த்தார் ராஜு. பள்ளிக்கூடத்தை மூடினதுக்கு அப்புறமும் நீ படிக்க வைப்பியா? உனக்கு அவ்வளோ கொடுப்பா? நீ முஸ்லீம் படிக்கலாமா? நீ ஒரு கவுண்டர் பிற்படுத்தப்பட்ட கவுண்டர் நீ படிக்கலாமா? நீ ஒரு அருந்ததியர் ஷெட்யூல் காஸ்ட் தாழ்த்தப்பட்ட நீ படிக்கலாமா? நீங்களாம் படிக்கக்கூடாதுன்னா பள்ளிக்கூடத்தை முன்ன அதுக்கு மேலே வந்து படிக்கிறீங்களா? ஓஹோ, தமிழ் ஆங்கிலம் இங்கிலீஷும் படித்து பாடுறீங்களா? இப்போ எப்படி பாஸ் பண்ணுறீங்க பாருங்கடா, இந்த வாங்கிக்கங்கடா. ஏ கௌமே ஏ கிசான் ரகத்தாத்தான் இந்தியை தூக்கி 3ஆவதா விட்டாரு. தமிழ் இங்கிலீஷில் பாஸ் பண்ணவன் இந்தியில் ஃபெயில் ஆயிட்டான்னா பள்ளிக்கூடத்தோட பாதியில் ஓடிடுவான் என்பதற்காகத்தான் படிக்கக்கூடாது என்பதற்கு தான் இந்தியை திணிச்சார். இதுதான் உண்மை. அன்னைக்கு எவனுக்குமே புரியல. யாருக்கு? இந்த சமூகத்தில் எவ்வளவோ முற்போக்கு காங்கிரஸ் கட்சி விட்டுருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க இவங்க எல்லாருமே இருந்தாங்க. யாருமே இல்லை. பெரிய பெரிய முற்போக்கில் புரட்சிகரமான மாதிரிலாம் இருந்தாங்க. யாருமே தெரியல. இந்தி திணிப்பை பற்றி பேசல, எதுவும் யோசிக்கல. யாருக்குமே தமிழறிஞர்கள்லாம் இருந்தாங்க. பெரிய பெரிய தமிழறிஞர்லாம் மறைமலடிகள் இவர் எல்லாம் இருந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா கம்பராமாயணத்தில் சீதை பத்தினியா அல்லது சிலப்பதி கம்பராமாயணத்தில் தானே சீதை மாற்றி சொல்ற கூட கம்பராமாயணத்தில் இருக்கிற சீதை பத்தினியா இல்லது வந்து சிலப்பதிகாரத்தில் கண்ணகி பத்தினியான்னு பட்டிமன்றம் நடத்திக்கிட்டாங்க. இங்க இந்தி போய்கிட்டு இருக்கு. கூப்பிட்டாரு பெரியாரு, யோ நீ வந்து பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்க, அங்கே இங்கேருந்து உன் வேட்டியை கழட்டிக்கிட்டு இருக்கான் வெளில, அங்கேருந்து வெந்திக்காரன் பட்டிமன்றம் இல்லை, இனி தமிழே இருக்காதியா, மரியாதையா வாங்கையான்னு பிடிச்சவங்களை சட்டை புட்டி இழுத்தாரு பெரியார். தமிழால் வயிறு வளர்ப்பவர்களை, பெரியார் வார்த்தை இது. தமிழார் வயிறு வளர்ப்பவர்களே நல்லா தெரிஞ்சுக்க. இப்போ நான் பேசுறேன்னா தமிழை வச்சு நான் பிழைக்கல. இப்பவும் மாறல காட்சி. கூப்பிடுறாரு, தமிழால் வயிறு வளர்ப்பவர்களே, தமிழால் எழுதுபவர்களே, புலவர்களே, எழுத்தாளர்களே, பட்டிமன்ற பேச்சாளர்களே, கதாகாலட்சம் செய்கிற தமிழறிஞர்களே, உங்கள் மொழிக்கு ஒரு தீங்கு வந்திருக்கிறது, வீதிக்கு வாங்க. இனி இந்திய திரிஸ்டானா உன் கதா காலட்சேபம் நடக்காது, உன் பட்டிமன்றம் நடக்காது, உன் பத்திரிகை நடக்காது, மகனை உன்னை வெளியில நின்றுவான்னு ஒவ்வொருத்தரையும் சட்டையை பிடிச்சி இழுத்தி 38 போராட்டத்துக்கு அழைத்த மாபெரும் தந்தை பெரியார் பிறந்த மண் இது. சும்மா சாதாரண கிடையாது. இருந்தாலே தெரிஞ்சு வச்சுங்க. எல்லாத்துக்கும் இன்னொன்று சொல்லவா, பெரியார் எல்லாவற்றிலும் இந்தியா ஒரு குருட்டாம்போக்கில் எதிர்க்கல. இந்தியாவிலே முதல் இந்தி பள்ளிக்கூடம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தகவல் உண்மையை சொல்றேன். இந்தியாவில் முதல் இந்தி பள்ளிக்கூடம் தெரியுமா? உங்க ஈரோடு தான். இந்த ஈரோட்டில் தான், இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் முதல் இந்தி பள்ளிக்கூடம் எங்கே ஆரம்பிச்சாங்க தெரியுமா? இந்த ஈரோட்டில் தான் ஆரம்பிச்சாங்க. அதை ஆரம்பிச்சு நடத்தியவர் யார் தெரியுமா? தந்தை பெரியார். காங்கிரஸில் இருக்கும்போது இந்திய கட்டாயம் படிக்கணும்னு அப்போ புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாரு, அவர் சொந்த காசுல இந்த ஊர்ல இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தவர் தான் தந்தை பெரியார். உள்ள போனதுக்கு பார்த்து தான் தெரியுது இது ரொம்ப அக்கப்போர், ஏமாத்துறானுங்க, இந்திய படிச்சா கல்வியெல்லாம் வளராது என்பதை ஆழமா அதை பரப்புன பெரியாரே புரிந்து கொண்டதால் தான் பின்னால இந்திய எதிர்க்கிறாரு. அவர் வேணும்னா இந்தியெல்லாம் எதிர்க்கல. எல்லாத்துக்கும் ஒரு சாட்சி இருக்கு, அவர் வாழ்வியல் உதாரணம் இருக்கு. ஆச்சா, பள்ளிக்கூட போராட்டத்தை அறிவிச்சிட்டார். எங்க பாரு போராட்டத்தை கூறுறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்ப தெரிஞ்சுங்க, 38 பெண்களை உள்ள சேர்க்கிறாரு. ராமாமிர்தம் அம்மா அந்தம்மா வராங்க, தர்மாம்பாள் வராங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வராங்க. போராட்டத்தை ஆரம்பிச்சாச்சு. எங்க ஆரம்பிக்குது? திருச்சியில் ஆரம்பிக்குது அந்த போராட்டம்.
போராட்டத்தை ஊர்வலம் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி போராட்டம். சென்னை நோக்கி வருது. அந்த சென்னை நோக்கி வர இந்திய எதிர்ப்பு போராட்ட குழுவின் தலைவர் யார் தெரியுமா? அவரை நீங்க தெரிஞ்சுக்கணும். யார் தெரியுமா? பட்டுக்கோட்டை அழகி என்கிற ஒரு மாபெரும் தியாகி. மாபெரும் ஒரு பேச்சாளர் கிடையாது. அவர் பேசினாரா கருத்தே மாறணும். அது சொல்றேன், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். போராட்டத்தை துவக்கியாச்சு. எங்க? திருச்சியிலேருந்து வராங்க எல்லாரும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வராங்க. சென்னை போனவங்க திருச்சியை தாண்டி உளுந்தூர்பேட்டை வந்தாச்சு. இப்போ போராட்ட குழு உளுந்தூர்பேட்டை டோல் இருக்குல்ல, இப்போ புதுசு போனவங்க தெரியும்ல, உளுந்தூர்பேட்டை டோல் கிட்ட போராட்ட குழு வரும்போது அன்னைக்கு இந்தி ஆதரவாளர் என்ன பண்றாங்க தெரியுமா? செருப்பு தோரணம் கட்டி வச்சுட்டாங்க மாநில. இந்தி எதிர்ப்பாளர்களே உங்களை வரவேற்கிறோம், செருப்பு தோரணம், தொடப்பக்கட்ட தோரணம், வந்தீங்கன்னா உங்களுக்கு செருப்படி தொடப்பக்கட்ட அடின்னு 100 பேர் செருப்பு தொடப்பக்கட்ட நின்று தோரணம் கட்டி வச்சு நிற்கிறான். நம்ம ஆட்டில் ஒரு 50-60 பேர் வராங்க. யார்? பட்டுக்கோட்டை அழகிரி தலைமையில் 3000 நம்ம ராமாமிர்தம்லாம் வராங்க, எல்லாம் வராங்க. பார்க்குறாரு பெரிய கலவரம் போடுற சூழல் அந்த டோலில். அப்போ டோல் அது அந்த இடத்துல ரோட்டில் பார்க்குறாரு. அழகிரி போன்ற சாதாரண பட்டுக்கோட்டை அழகிரி பெரியாருக்கு அப்புறம் ஒருவரை நீங்கள் சொல்லணும்னா அது பட்டுக்கோட்டை அழகிரி தான் சொல்ல முடியும். பார்க்குறாரு. என்ன தெரியுமா? சமயோசிதமாக முடிவு பண்ணுற, சும்மா பேசிட்டு கலவரத்தை விட்டு பண்ணக்கூடாது. என்ன பண்ணுறாரு? பட்டுக்கோட்டை அழகிரி பெரிய பெரிய பிரச்சனை பண்ணி இங்கே வன்முறை பண்ணுவாங்க பொழுது யாரும் பேசாதீங்கன்ட்டார். யாரும் பேசாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க, அவங்க என்ன முழக்கம் விட்டாலும் அமைதியா இருங்கன்ட்டார். எல்லாம் உருட்டுக்கட்ட தொடப்பக்கட்ட செருப்பு வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்களை அடிக்கிறதுக்கு. என்ன பண்ணார் அழகிரி? அமைதியா இருந்துட்டு அந்த வந்தாங்க இல்ல, அவங்க ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. ஒரு ஸ்டூல், அப்போ மைக்கு கிடையாது, ஸ்டூலை போட்டு பேசினாங்க. பேச்சு என்ன பேசினார்லாம்? இந்தியை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம், தமிழ் எப்படி சிறப்பானது, ஏன் இந்தி தீர்ப்பு வந்தால் தமிழ் அழிஞ்சிரும் சொல்லி ஒரு 15-20 நிமிஷம் உரத்து பேசுகிறான். அந்த பேச்சு பேசுறவன பேசிக்கிட்டே இருக்க. 5 நிமிஷமாவது 6 நிமிஷமாவது கையில் உருட்டுக்கிட்ட வச்சிருக்கிறோம். அப்படியே லூஸ் பண்ணிக்கு ஓரமாக வச்சுட்டு அப்படியே கேட்குறான். தொடப்பக்கட்டை தூக்கி ஓரமாக வைக்கிறான். ஒருத்தன் செருப்பு தூக்கி அப்படி போட்டு அப்படியே உள்ள கேட்குறான். கேட்க 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆனவன எவெல்லாம் தோரணம் கட்டினானோ அவன் என்ன பண்ணுறான்? தூக்கி போட்டுட்டு இந்தி ஒழிகன்னு அவர்களே கற்ற வைத்த மாபெரும் பேச்சாளர் தான் பட்டுக்கோட்டை அழகிரி. முடிஞ்சுதா? அதுக்கு பிறகு நம்மளும் என்ன பண்ணாங்க? ஓய் போய் அந்த தோரணத்தில் கழட்ட போனாங்க. அழகிரி சார் பின்னாலவா, யார் நீ கை வைக்க கூடாது. நான் கேட்டுக்கிறேன், இந்த தோரணத்தை நமக்கு எதிராக செருப்பு தோரணத்தையும் தொடப்புகட்ட தோரணத்தையும் யார் கட்டினார்களோ அவர்களே தான் அவுழ்க்க வேண்டும் சொல்ல போது அவர்களே அவுழ்க்க வைத்து ஊர்வலம் போனது. அப்படிப்பட்ட தியாகிகளும் அறிவாளிகளும் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெரியார் கடந்து உள்ள வருது. இதுல அப்படியே சைமண்டன்ஸா கட் பண்றேன் சினிமா மாதிரி. என்னது? பட்டுக்கோட்டை அழகிரி பேசுறாரு, எங்கப்பா அவர் எழுச்சி வருது, பத்திரிகையில் குடியரசு செய்தி வருது. அந்த பக்கத்தில் பெரியார் பேசுறாரு, எங்க பாரு தமிழ்நாட்டை அரசியல் படுத்துது. அது வரைக்கும் அப்படி கிடையாது. சுதந்திர போராட்டம் மட்டும்தான். சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாடு தழுவிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. தெரியுமா? இங்க வந்து கொடிகாத்த குமரன் இங்கே நடத்தியிருப்பார் திருப்பூரில், வஉசி திருநெல்வேலி பாளையங்கோட்டில் நடத்தியிருப்பார், கட்டபொம்மன் பாஞ்சாலங்குடி, ஒவ்வொரு பகுதியில் நடத்துனாங்களே தவிர தமிழ்நாடு தழுவிய போராட்டம் வெள்ளக்காரங்களோடு நடக்கவே இல்லை, எங்கேயுமே நடக்கல. ஏன்னா 2000 ஆண்டுகளில் அதற்கு முன்னால் சேர சோழர் பாணி தனித்தனியாக தான் நின்னா. தெரிஞ்சுங்க, ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இப்போ ஈரோட்டுக்கும் பக்கத்தில் இன்னொரு ஊருக்கும் ஒரு ரோடு பாலம் தானே வித்தியாசம் இருக்குது. என்னது பக்கத்து ஊர்? பெருந்துறையா? பள்ளிப்பாளையம் பெருந்துறையில் பள்ளிப்பாளையம் போனா ஒரு பாலம் தானே இருக்குது. நம்ம சேர சோழ மன்னர்களே அப்படிதான். ஒரு ரோடு, அந்த ரோடை கிராஸ் பண்ணா அவர் பாண்டியர், இந்த ரோட்ல நின்னா அவர் சேரர், அந்த பக்கம் போனா சோழர். ஜங்ஷன்ல தான் இவங்க ஆட்சியை, அவ்வளவுதான் மொத்தமே. தாண்டி போனா வெவ்வேறு நாடு போட்டு சண்டை போட்டு போய்ங்க. சேர சோழர் பாண்டியர் தமிழ் அடையாளம்னு சொன்னாலும் சேர சோழர் பாண்டியர் தமிழரா சேர்ந்தது கிடையாது. ஒருத்தர் போர். ராஜராஜ சோழர் தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி பாண்டியனை போட்டு துவம்சம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து சேரனை கோயம்புத்தூர்ல இந்த நம்ம ஈரோட்டில் வந்து சேரனை போட்டு துவம்சம் பண்ணி தான் அவர் ஆட்சியை பிடிச்சாரு. அடிதடி வெட்டுக்குத்து சேர சோழர் பாண்டியர் ஒற்றுமையாக தமிழ் அடையாளமா வந்ததே கிடையாது. என் அருமை தமிழர்களே, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், 2000 ஆண்டுகளில் தமிழன் என்ற ஒற்றை கொடையின் கீழ் திரண்டது தந்தை பெரியார் நடத்தி 1938 போராட்டத்தின் போது மட்டும்தான். நீ எடுத்து விடு, உண்மையை இருந்தா சொல்லு. கேட்டா ஆயா படிச்சாங்களா, தாத்தா படிச்சாங்களான்னு. ஔவையாரை பெரியாரா படிக்க வச்சாரு. ஔவையாரு திருவள்ளுவர் படிச்சான்னு கேட்குறான்ல, நான் கேட்குறேன், ஔவையார் படிச்சாங்க, உங்க ஆயா படிச்சாங்களான்னு கேட்குறேன். நான் சொல்றேன், ஔவையாரை திருவள்ளுவரை பெரியாரா படிக்க வச்சாரு, கலைஞரா படிக்க வச்சாரு, அண்ணாவா படிக்க வச்சாருன்னு கேட்குறியே. ஆமான்னு சொன்னேன் நான். பெரியார் தான் படிக்க வச்சார், அண்ணா தான் படிக்க வச்சார், கலைஞர் தான். இவ்வளவு கேட்பாங்கல்ல, இவனுக்கு என்ன திரும்ப பண்ணுவானுங்க அந்த பக்கம்? யார்? நம்மளெல்லாம் காமராஜ் தான் படிக்க வச்சிருப்பாங்க. ஏண்டா, நாங்கள் நீதி கட்சி படிக்க வச்சுது, பெரியார் படிக்க வச்சுது, அண்ணா கலைஞர் படிக்க வச்சார்னா ஔவையாரை படிக்க வச்சான்னு எங்ககிட்ட கேட்குற. அவனே என்ன சொல்கிறான்? காமராஜர் தான் நமக்கு கல்வி கொடுத்தார், அவர் தான் படிக்க வச்சாருன்னு கேட்டா நாங்கள் திருப்பி கேட்க மாட்டோம். காமராஜர் ஔவையாரை படிக்க வச்சாருன்னு கேட்குற அளவுக்கு மூடன் கிடையாது. அண்ணா, பெரியார், நீதி கட்சி, பெருந்தலைவர் காமராஜர், தலைவர் அம்பேத்கர் உட்பட இவர்கள் தான் ஔவையாரை படிக்க வைத்தார்கள். எப்படி தெரியுமா? இவங்க திறந்த பள்ளிக்கூடத்தில் போய் தான் நான் ஔவையாரை படித்தேன், அப்படிதான் ஔவையார் படிக்க வச்சாங்க. அப்ப என்ன?
எல்லாவற்றிலும் பொய். எப்படி நடந்துச்சா? பட்டுக்கோட்டை ஊர் நடந்து, பெரியார் போராட்டம் நடக்குது, அப்படியே கட் பண்ணுறேன். இப்போ திருவாரூருக்கு போவோம். நம்ம மெயின் கதாநாயகம் வரணும்ல. திருவாரூரில் கலைஞர் கருணாநிதினு ஒரு சிறுவன், அன்னைக்கு 7 வயசு அவருக்கு, திருவாரூரில் இருக்கிறார். இந்த இந்தியாவில் எங்கே பார் அரசியல் படுத்துது, எங்கே பார் ஜனங்கள், மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள், சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களாம் 38 என்ன பண்ணுறாங்க, போராட்டத்துக்கு வராங்க. அப்படி தான் கலைஞர் வர்றார். 38 அவரே என்ன பண்ணுறார், இந்தி ஒழிகன்னு எழுதி கையில் எழுதி பிரிண்ட் போட்டு ரோனியை போட்டு ரோட்டில் போகிறவங்களாம் கொடுக்குறாரு. யார்? 7ஆம் படிக்கிற பையன். நிறைஞ்சு பாருங்க. கருணாநிதி என்கிற 7 வயது சிறுவன், இந்தி ஒழிகன் பள்ளிக்கூட படிக்கிற பையன், இந்த மாதிரி ரோட்டில் திருவாரூரில் போகிறவங்களாம் கொடுக்குறாரு. அவர் எவ்வளோ குசும்பு 7ஆம் வகுப்புலேங்கிறது ஒரு விஷயத்த சொல்கிறேன். நோட்டீஸ் கொடுக்குறாருல, எல்லாத்தையும் கொடுத்து அதோட விட வேண்டியது தானே. அவரோட வாத்தியார் யார்? இந்தி வாத்தியார் அந்த பக்கம் போகிறாரு. சார் இந்தாங்க அப்படின்னு அவர் கொண்டு கொடுத்துருக்காரு. யார்? இந்தி வாத்தியாருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காரு கலைஞர். அதை வாங்கி பார்த்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இந்தி வாத்தியார் போயிட்டாப்புல. நம்மால் நோட்டீஸை கொடுத்துட்டு மறுநாள் பள்ளிக்கூடம் போனால் இந்தி கிளாஸ். கலைஞர் இந்தி கிளாஸ் வந்தோன்னா இந்தி வாத்தியார் அப்படி பார்க்குறாரு. பார்த்தா கருணாநிதி உட்காந்துருக்கான். இன்னைக்கு விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறாரு. போர்டில் ஒன்று எழுதி போடுறாரு. எழுதி போட்டுட்டு யாருக்கிட்டையும் அவர் கேட்கல. இது என்ன அப்படின்னு சொல்லி, கருணாநிதி நீ சொல்லி இது என்னன்னு. இது என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரில அப்படின்ற. பக்கத்தில் வந்து நிற்கிறார். யார்? இந்தி வாத்தியார். கலைஞர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு கருணாநிதி அது என்ன படின்றார். என்ன படிக்கிறதா? எனக்கு இந்தி தெரியாதுன்னு சொல்லி முடிப்பதற்குள் இந்தி வாத்தியார் ஓங்கி ஒரு அப்பா அடிக்கிறார் கலைஞரை. சுருண்டு டெஸ்கில் அப்படியே விடுறாரு. கலைஞர் அப்படியே டெஸ்கில் விழுறாரு. மயக்கத்தில் விழுந்துடுறாரு. மயக்கத்தில் விழுந்தா இந்தி வாத்தியார் பயந்துடுறாரு. ஐயோ என்னமோ ஆகிப்போச்சு, இந்த கருணாநிதிக்கு வார் வெளியில் செல்வாக்கு இருக்குது, நம்ம கதி என்ன ஆகும்னு பயந்து அப்படியே டிசால்வ் ஆகுது. இப்போ சினிமா மாதிரி சொல்கிறேன், 7 வயது சிறுவனாக இருக்க கருணாநிதி இந்தி வாத்தியார் அடிச்சு டெஸ்கில் மயக்க போட்டு அப்படியே விழுந்து கிடக்குறாரு. அப்படியே சீன் என்ன பண்ணுறேன், அப்படியே டிசால்வ் பண்ணி 38 அப்படியே என்ன பண்ணுறேன் 73க்கு கொண்டு வர, டிசால்வ் பண்ணி என்ன பண்ணுறேன் 38 அப்படியே டிசால்வ் பண்ணி 68 ஆட்சி, அண்ணா ஆட்சி வந்துருச்சு. இப்போ அதே இடத்துல 38 70 சிறுவனா இருக்கிற கலைஞரை மயக்கமா இருக்கிறது அப்படியே டிசால்வ் பண்ணா, இப்போ என்ன பொதுப்பணித்துறை அமைச்சரா கலைஞர் அப்படி நிற்கிறாரு. என்னது தோல்ல துண்டு போட்டு நிற்கிறாரு. ஒரு பெண்ணர் ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறார். கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு இருக்கிறாருன்னா, ஹோமியோபதி டாக்டர்கள் மாநாட்டுக்கு போறதுக்காக கெஸ்ட் ஹவுஸ்ல தயாராகிட்டு இருக்கிறார். தயாராகிட்டு இருக்கும்போது அந்த திரையை விலைக்கு பார்க்கிறாரு. வெறியில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு. யாருன்னா அவர் இவரை கூட்டு போறதுக்கு. யாரு? அந்த ஹோமியோபதி டாக்டர்கள் மாநாட்டில் பேசுவதற்கு நமது அமைச்சராக இருக்கிற கலைஞரை கூட்டு போறதுக்கு ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவரை கூட்டு போனவர் உட்காந்துருக்கிறார். அது திறந்து பார்த்த கலைஞருக்கு அதிர்ச்சி, சிரிப்பு. யாருன்னா வேற யாரும் இல்லை, 7ஆம் வகுப்பில் கருணாநிதி ஓங்கி அரைந்து விட்டு ஓடி போன இந்தி வாதியார் தான் ஹோமியோபதி டாக்டரா வந்து கலைஞரை கூட உட்கார்ந்துருக்கிறாரு. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, 7 வயதில் தலைவர் கலைஞர் இந்தி வாத்தியாரையே வேலை விட்டு ஓட வைத்த அளவுக்கு ஒரு சிறப்பானவராக இருந்திருக்கிறாருங்கிறது அது 38 போராட்டம் பகிர்ந்தெழுது. என்ன பண்ணுது? பெரியார் நடத்திய போராட்டம், கலைஞர் என்கிற தலைவரை உருவாக்கி கொடுத்ததே 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் நமக்கு. என்னது? ராஜாஜி என்ன பண்ணாரு? இந்திய வாபஸ் வாங்கிட்டு விட்டு ஓடினாரு. இந்த இந்தி திணிப்பை எப்ப தெரியுமா அறிவிக்கிறாரு? அதுன்னு ஒரு குறியீடு இருக்கு. ராஜாஜி எப்ப தெரியுமா அறிவிக்கிறாரு? எங்க அறிவிக்கிறாருங்கிறது. எங்க அறிவிக்கிறார் தெரியுமா? சென்னை பனகல் பார்க், தியாகராயனர் போயிருப்பீங்க. சென்னை பனகல் பார்க்கில் ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சிக்கு போறாரு. ராமகிருஷ்ணா மிஸ் பள்ளிக்கூடம் தெரியல உங்களுக்கு? அந்த இந்துத்துவ பின்புலமும் பார்ப்பனர்களும் அதிகம் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற ராஜாஜி அந்த பள்ளிக்கூடத்தில் வைத்துதான் அறிவிக்கிறார், இனி சென்னை மாகாணத்தில் இந்தி கட்டாய பாடம் என்று. இந்தி கட்டாய பாடத்திற்கும் ராமகிருஷ்ணா மிஸ்ஸுக்கும் பார்ப்பனர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்தி என்பது தனி கிடையாது. இந்தி வந்துருச்சுன்னா பின்னாலே என்ன வரும்? சமஸ்கிருதம். இந்தியும் சமஸ்கிருதம் இரட்டை குழல் துப்பாக்கிகள். இந்தியை திணிச்ச ராஜாஜி சமஸ்கிருதம் திணிச்சாரு. 65 வந்தது. இன்னைக்கு மோடியிலிருந்து வரஞ்சியார இந்தி படிக்க சொல்றேன், அடுத்த சமஸ்கிருதம் கொடுக்குறான். பாத்தீங்களா என்னன்னா? ஏன் பார்ப்பனர்கள் இந்திக்கு ஆதரிக்கிறான்? நம்ம ஊர்ல இருக்கிற ஐயர் இவங்கெல்லாம் ஏன் இந்தி படிக்கணும்னு சொல்றாங்கன்னா, இந்தி சமஸ்கிருதத்தில் நம்மளை சொல்லி வச்சிருக்காங்கல்ல, சின்ன ஜாதிக்காரன், பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், முஸ்லீம் எல்லாம் கேவலமானவன் சமஸ்கிருதம் எழுதி வச்சிருக்காங்கல்ல, அதை வெகுஜனப்படுத்தி நியாயப்படுத்துவதுதான் இந்தி மொழியோட பின்புலம். அதற்காகத்தான் இந்தியை அவர்கள் வரவேற்பதும். இந்தி ஒன்று சமஸ்கிருதம் வரான். நான் ஒரு கேள்வி கேட்கறேன், இந்தி படிச்சா இந்திக்காரங்கிட்ட ஏக் பிளேட் பாரி பூனின்னு கேட்டு சாப்பிடலான்னு சொல்கிறேன். அதாவது ஒரு ஜாஜிக்கு இருக்குது. ஹிந்தி படித்தா என்ன பண்ணலாம்? ஒரு பிளேட் பாரி பூரி வாங்கி சாப்பிட்லான்னு வச்சுங்க, இந்திக்காரன் சொல்கிற மாதிரி. சமஸ்கிருத படிக்க சொல்லிட்டு என்ன பண்ணுறது? சமஸ்கிருதம் படித்து என்னங்க பண்ணுறது? காரணம் சொல்லு. சமஸ்கிருதம் படித்தா என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லு, என்ன பண்ணலாம்? சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க என்னங்க பண்ணலாம்? யாராவது சொல்லுங்கள், உதாரணம். என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இல்லையா? கல்யாணம் பண்ணி வைக்கலாம். கோயிலில் அர்ச்சகர் ஐயர் மந்திரம் சொல்லலாம். கோயில் மந்திரம் சொல்கிறதுக்கு
வெள்ளாள கவுண்டருக்கு வாய்ப்பு இருக்கா சமஸ்கிருதத்தில் போய் கோயில் அர்ச்சகர் ஆகிறதுக்கு? கிடையாது. வெள்ளாள கவுண்டருக்கு கிடையாது, அருந்ததிரிக்கும் கிடையாது. இந்துல எந்த இந்துக்கு நான் தான் டாப் இந்துன்னு சொன்னாலும் நீ டாப் இந்து இங்கே தான், நீ வெளியே நில்லு பண்ணுறான் கோயிலில் வந்தான். நீ எல்லாம் நீ கவுண்டராக இருந்தாலும் முதலியாக இருந்தாலும் செட்டியாக இருந்தாலும் எல்லாரும் வெளியே நில்லுங்க, நான் ஒருத்தர் தான் டாப், இங்கே தமிழுக்கு இடம் கிடையாது, நீ அர்ச்சகர் ஆகிறதுக்கு நீ சின்ன ஜாதிக்கார, உன் தமிழ் நீச மொழி, வெளியே நில்லு, சமஸ்கிருதத்துக்கு மட்டும் தான் இங்கே இடங்கிறான். நம்ம சமஸ்கிருதம் படித்தா கோயிலில் போய் அர்ச்சகராக ஆக முடியாது, ஸ்டே வாங்கிடுது. ஓகேவா? சரி. ஒன்று. அடுத்தது என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணி வைக்கலாம். கல்யாணம் பண்ணி வைக்கிறது கொடுத்தா நம்ம ஜாதிகாரன் கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிட்றான்னா கூட மாட்டான், அதுக்கு ஐயர் தான் கூப்பிடுவான். ஐயர் வீட்டு கல்யாணத்தில் எப்படி நம்மளை கூப்பிடுவான்? நம்ம ஜாதிகாரன் நடத்துகிற கல்யாணத்திலேயே நம்ம ஜாதிகாரனை வச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாரா இல்லை, சமஸ்கிருதம் படித்தாலும் ஐயர் தான் கூப்பிடுவாங்க, அங்கேயும் இடம் கிடையாது. சரி விட்டுருப்பா, நீ கோயில் அரசரா நீ இருந்துக்க, கல்யாணத்தை பண்ணி நீயே சம்பாரிச்சிக்கா. கடைசியாக என்ன பண்ணலாம்? இந்த கர்மாந்திரம் பண்ணலாம்ல. இந்த அந்த ஒரு கரை இருக்குல்ல, என்ன கோயில் பக்கம்? காவிரி கரை. இங்கே பூந்துறை, கூடுதுறை. கூடுதுறை எதுக்கு ஃபேமஸ்? தேவசம். அங்கே யார் ஐயர் என்னத்துல பூணூல் போட்டு பல பேர் பண்ணுறாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நான் சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிட்டா 4 கர்மாந்திரத்தை பண்ணி சம்பாரிச்சிக்கலான்னு சொன்னாலாவது நான் சமஸ்கிருதம் படிக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சமஸ்கிருதம் படித்தா கர்மாந்திரம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத கர்மாந்திரம் படித்த சமஸ்கிருதத்தை நான் ஏன்டா படிக்கணும்னு கேட்டால் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு இல்லையா? ஏதாவது காரணம் சொல்கிறா. நான் என்ன சொல்கிறேன், இங்கிலீஷ் ஏன் படிக்கிற? நம்ம மொழி இருக்கும்போது இங்கிலீஷ் உனக்கான்னா, இங்கிலீஷ் நம்ம மொழி இல்லை, இந்தி இந்த ஊரில் வந்தது தான், சமஸ்கிருதம் இந்த ஊரில் வந்தது தான். ஆனால் இங்கிலீஷ் என்ன சின்ன ஜாதிகாரன் சொன்னதில்லை, தமிழ் நீச மொழின்னு சொன்னதில்லை. ஆனால் சமஸ்கிருதம் இந்த ஊரில் தான் இருக்குது, அது நீச மொழி, நீ சின்ன ஜாதின்னு சமஸ்கிருதம் சொல்லியிருக்குது. எங்கே இருந்தோ வெள்ளைக்காரனுக்கும் இங்கே இருக்கிற எங்கள் பார்ப்பனி சமூகத்துக்கு என்ன வித்தியாசம்? இங்கிலீஷுங்கிற குறியீடு வெள்ளைக்காரனு குறியீடு. இங்கிலீஷில் ஹீன்னு சொன்னால் அது ஐயராக இருந்தாலும் அருந்ததியாக இருந்தாலும் ஒரே ஹீ தான். இங்கே அப்படியா? கும்பிட்றன் சாமி, படுத்து கும்பிட்றன் சாமி, பிரண்டு கும்பிட்றன் சாமி, அதுக்கப்புறம் வணக்கம் சாமி, எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது. அப்போ ஆங்கிலம் என்ன பண்ணுது? ஆங்கிலம் இங்கே ஜனநாயகப்படுத்துது, எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்குதுங்கிறதுனால தான் நாங்கள் படிக்க வச்சோம். அதனால தான் என்னாச்சு, இந்திய எதிர்ப்பு 38 வந்தது. 38 போராட்டம் முடிஞ்சுதா? அடுத்தது ஒன்று செய்தி சொல்லி முடிக்கிறேன். 65 நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இந்த 65 போராட்டம் ரொம்ப முக்கியமானது. 38 ராஜாஜி இந்தியை திணிச்சார், 65 திமுக போராட்டம் நடத்துது. இப்போ திமுக நடத்துகிற போராட்டத்தில் திமுகவோட எண்ணி யார் நடத்துனாங்க தெரியுமா உங்களுக்கு? யாரு? ராஜாஜி. 38 இந்திய திணிச்சார ராஜாஜி. அந்த ராஜாஜி இப்ப திமுக நடத்துற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது திமுகவோட கூட்டணியில் இருக்கார். எப்பா நம்ம இந்திய எதிர்க்கிறோம், சரிதான். இந்திய திணிச்ச ராஜாஜி எதுக்கு இருக்கிறாரு? அவருக்கு என்ன நோக்கம் என்றால், பெரியார் இருந்து பிரிந்து போனவர்கள் யாரு? திமுக காரங்க. அண்ணாவும் கலைஞர்லாம் பெரியார் இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. அப்போ எதிரிக்கு எதிரி நம்ம ஆட்சி ஓரம் கட்டினா 2 முறை ஓரம் கட்டி விட்டான். இருந்தாலும் 38 ஒரு முறை இந்திய ஒரு பொண்ணு நம்ம ஆட்சியை கவுத்து விட்டா போல, 52 ஆட்சிக்கு வந்த போது குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ஆட்சியை ஓட விரட்டினா போல. அப்போ நமக்கு இந்திய ஆதரிக்கிறோமா வீழ்த்துறமாங்கிறது 2ஆம் பட்சம். மாறாக பெரியார் என்கிற ஒழிச்சு கட்டினாதான் இந்த தமிழ்நாட்டுக்கு விடிய காலம். சரி, இந்த திமுக காரங்க பெரியாருக்கு எதிராக இருக்கிறாங்க, அதனால் நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொல்லி இந்த திமுக சேர்ந்துக்கிட்டு போலாம் என்பதற்காக ராஜாஜி உள்ள வந்தார். நல்லா தெரிஞ்சுங்க அண்ணாவோட சிறப்பு என்ன பண்ணாரு? அண்ணா ராஜாஜி சேர்த்துக்கிட்டார். 1938 எந்த ராஜாஜி இந்தியை திணித்தாரோ அந்த ராஜாஜியவே இந்தி எதிர்ப்பு செய்ய வைத்தவர் தான் பேரறிஞர் அண்ணா. போராட்டத்தை அடிச்சுட்டார். அடிச்சு இந்தி விரட்டி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு என்ன பண்ணாரு? ஆட்சிக்கு வந்த உடனே ஆஹா, பெரியார் ஆதரித்த காமராஜ் கட்சி தோத்து போச்சு, திமுக நான் ஆதரித்த திமுக ஜெயிச்சிருச்சு, இனி நம்ம சொல்றதுதான் இனி பெரியார் இடத்தில் அண்ணா இடத்தில் அண்ணாவோட நெருக்கமா ஆலோசகரா பெரியார் கிடையாது, இனி நான் சொல்றதா தான் இந்த அண்ணாதுரை கேட்பாரு, நான் தான் இனி அண்ணாதுரைக்கு ராஜகுரு என்று அப்படியே மல்லாந்து இருந்துக்கிட்டார். யாரு? ராஜாஜி மல்லாந்துக்கிட்டு இருக்கும்போது ராத்திரியா கலைஞர் அண்ணா நெடுஞ்செழியன் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கவர்னர் பார்த்தாங்க, அங்க பார்த்தாங்க. ராத்திரி 11 மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பி பெரியார் திருச்சியில் இருக்கிறார்னு நேரா போய் விடுவதற்குள் இந்த ஆட்சி தந்தை பெரியாருக்கு சமர்ப்பணம்னு பெரியார் சொல்றாங்க சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சா? என்னாச்சு? அட பாவிகளா, இப்படி ஒரு நாடகத்தை நான் பார்த்ததே இல்லையே. நேத்து வரைக்கும் பெரியார் இல்லைன்னு சொல்லி இப்படி பெரியார் சாப்பிட்டே முடிஞ்சது. ராத்திரி மல்லாக்கா படுத்து கனவெல்லாம் கண்டேன், விடிஞ்சா என் கனவுல மண்ணவாரி போட்டீங்களேன்னு ராஜாஜி புலம்பி தீர்த்தார். அண்ணா உபயோகப்படுத்த டாக்டிக்ஸ்ல அது ஒண்ணு. பெரியார் ஏன் அன்னைக்கு ஆதரவு? அது ஒரு கேள்வி சொல்றேன். இவ்வளவு பேசுற 38 பெரியார் அவ்வளவு பண்ணாரு, அதே 38 65 திமுக நடத்தும் போது ஏன் பெரியார் அதை ஆதரிக்கல, பெரியார் சில எதிர்த்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. நியாயமான கேள்வி, பதில் சொல்லணும்.
ஏன் எதிர்த்தார் அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கு. அவரு ராஜாஜி அதை ஆதரிக்கிறார். ராஜாஜி என்ன பண்றாருன்னா, எப்படியாவது நம்மளை படிக்க வைத்த காமராஜருக்கு, என்ன காமராஜர் எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னா அதை நடுவில் சொன்னோம்னா அதுதான் ஒரு தொடர்ச்சி, அதை சொல்லணும் நேரம் இல்லை. காமராஜ் இவர் குலக்கல்வி திட்டத்தை வந்து அருந்ததியர்னா நீ இந்த வேலை தான் பார்க்கணும், நீ வந்து கவுண்டர்னா விவசாயம் தான் பார்க்கணும், நீ மரம் வெட்டுற வேலை தான் பார்க்கணும், நாவிதர்னா உன் பையன் படிக்கக்கூடாது, நீ சவர வேலை தான் பார்க்கணும், குலக்கல்வி திட்டத்தை 52 கொண்டு வந்துட்டாரு. அப்ப ராஜாஜி ஆட்சியை விரட்டி அடிச்சு விட்டாரு பெரியாரு. அந்த ராஜாஜி ஆட்சியை பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமான ராஜாஜியை விரட்டி அடிச்சு தான் தலைவர் பெரியார் காமராஜர் முதலமைச்சர் ஆக்கினாரு. நான் பாடுபட்டு இந்த ராஜாஜியை விரட்டி விட்டு இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களை படிக்க வச்சிருக்கிறேன். இந்த திமுக காரங்க ராஜாஜி கூட சேர்ந்து மீண்டும் குலக்கல்வி கொண்டாந்து என் தமிழர்களை நடுத்தல் நிறுத்தி வாங்கி போல தருது என்கிற ஒரே கவலைக்காகத்தான் அன்னைக்கு ராஜாஜி ஆதரித்தார் என்பதற்காக திமுகவை எதிர்த்தார். பின்னால அண்ணா போய் ஆட்சி சரண் சொன்ன பிறகு பெரியாரும் மாறிட்டார். ஒன்றும் இல்லை, பிஜேபி ஆதரித்தால் ஒரு பெரியார் ஒரு கட்சி எப்படி அணுகுவாரோ அது போல் அன்னைக்கு ராஜாஜியை ஆதரித்ததனால் திமுகவை தலைவர் பெரியார் அணுகினார். அது தேர்தல் முடிஞ்சு அண்ணா போய் பார்த்த உடனே இரட்டை குழல் துப்பாக்கி, எது சமஸ்கிருதமும் இந்தியும் இரட்டை குழல் துப்பாக்கின்னு அந்த பக்கம் அப்படி அப்படி கவுபாய் மாதிரி கண்ணு வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டு பார்டர்ல சுத்தி நின்ன போது, டே உன் இரட்டை குழல் துப்பாக்கி இந்த அருகுதுரா பெரியாரும் அண்ணாவும் திராவிட கழகம் திமுக வச்சு சும்மா டுமு டுமு டுமுன்னு சுட்டு விரட்டி அடித்தார்கள். பார்த்தீங்களா, அந்த வரலாறு திராவிட இயக்கம். அப்போ இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. நான் ஆரம்பிச்ச இடத்துல வரேன், திரும்ப முடிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு பட்டுக்கோட்டை அழகிரியை போல் வீரர், தந்தை பெரியாரை போல் அந்த குணம் உண்டு, டாக்டர் கலைஞரை போல் அந்த குணமும் இருக்கு. இன்னொன்னு தெரிஞ்சுங்க, அண்ணா முதலமைச்சராக இருக்கும் போது பெரியார் இருந்தார், கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போதும் பெரியார் இருந்தார். ஆனால் இன்னைக்கு தளபதி முதலமைச்சராக இருக்கும் போது பெரியாரும் இல்லை, அண்ணாவும் இல்லை, கலைஞரும் இல்லை. அவருக்கு பக்கபலமா நிக்கிறதுக்கு யாரும் இல்லாத போது தட்டி தூக்கி அடிக்கிறார். பாத்தீங்களா, இவர்தான் அண்ணா பெரியார் கலைஞர். சாதாரண கிடையாதுங்க. நான் தலைவரோட நெருக்கமா பேசியிருக்கிறேன், நுட்பமா கவனிக்கிறேன். சாதாரணமான ஆள் கிடையாது அவர். நீங்க நினைக்கிற மாதிரி கலைஞர் மாதிரி அவர் திருக்குறள் சொல்ல மாட்டாரு. திருக்குறள் சொன்னா நம்பிடுவோமா? இந்த மோடி கூட தான் சொல்றாரு திருக்குறள், நம்ப முடியுமா? திருக்குறள் சொல்ல மாட்டார், சங்கத்தமிழ் உதாரணங்கள் சொல்ல மாட்டார், அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. மக்கள் மொழியில் இருப்பாரு. அவர் அண்ணா மாதிரி கலைஞர் மாதிரி தமிழறிஞர் கிடையாது. தளபதி யார் மாதிரி தெரியுமா? பெரியார் மாதிரி இயல்பான மக்கள். பெரியார் தமிழறிஞர் கிடையாது, இயல்பானவர். என் அருமை மக்களை தெரிஞ்சு வைத்துக்கொள்ளுங்க. 38 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டமும் 60 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் தமிழறிஞர்கள் நடத்தல. தெரிஞ்சுங்க, படித்த பெரிய புலவர்கள், பெரிய ஆட்கள், கல்லூரி பேராசிரியர்கள், தமிழ் வாத்தியார்கள், பெரிய புலவர்கள் எழுதுன பெரிய சிலப்பதிகாரத்தை பிரிச்சு மேயிற, கம்பராமாயணத்தை சொல்ற, அதை சொல்ற, இதை சொல்ற, விளக்க உரை எழுதுற யாரு வந்து கலந்துக்கிற, உயிர் தியாகம் 38 தாளமுத்து நடராசன் உயிர் தியாகம் பண்ண அவர்களும் சரி, 65 உயிர் தியாகம் பண்ணவும் சரி, யாருன்னா உங்களை போல் என்னை போல் பெரிய கல்வி அறிவு இல்லாத, தமிழை கூட தப்பாக எழுத தெரிந்த அவர்கள் தான் தன் உயிர் தியாகம் செய்து தமிழை பாதுகாத்தார்கள். தெரிஞ்சுங்க, தமிழ் அறிவு என்பது வேறு, தமிழ் உணர்வு என்பது வேறு. தமிழ் அறிவு இருக்கிறவர்கள் களத்தில் வரமாட்டார்கள். அவர்கள் அகாடமிக்கா போய் பேசுவான், பட்டிமன்றம் பேசுவான், ரோட்ல போராட்டத்துக்கு வரமாட்டான். தமிழ் மொழி உணர்வு இருக்கிறவன் தன் தாயை தடுத்தால் அதற்கு அறிவு, தன் தாய் மீது வன்முறை நடத்தினால், தாய்க்கு எதிரான வசவுகளை சொன்னால் அதற்கு அறிவு கொண்டு எதிர்க்க மாட்டான். உணர்வு கொண்டு நின்ன அந்த சாமானியர்கள் தான் மொழியை பாதுகாத்தார்கள். என் அருமை தோழர்களே, அதுபோல் ஒரு உணர்வாளர் தான் இன்னைக்கு இருக்கிற தளபதி. அவர் நிற்கிறார், என்னென்னமோ சொல்லி பார்க்கிறார். 2000 நல்லா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு இந்த ஆட்சி இந்தியாவிலே 4.5 வருஷத்தில் இதுவரைக்கும் இல்லாத சிறந்த ஆட்சி நம்ம பேர் வாங்கியிருக்கிறோம். எதுவுமே நமக்கு ஆதரவா இல்லை. எங்க ஒன்றிய அரசு வந்து காசே கொடுக்கல. கேரளாவில் இருக்கிற முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைவர் 1 வருஷத்துல சிறந்த முதல்வராக வந்தார், நம்பர் 1க்கு வந்தார். 2வதோட பினராயி வந்தார். பினராயி வந்தது கூட 2வது பெரிய அதிசயம் இல்லை. ஏன்னா அதற்கு முன்னால் 5 வருஷம் அவர் தான் ஆண்டார். அவர் ஆண்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6வது வருஷம் அவர் 2வது வர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னால் இங்க என்ன நடந்தது? 10 வருஷம் இங்க யார் இருந்தா? அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ன பண்ணாங்க? இந்த பக்கத்தில் அலிபாபா 40 கும்பல் தான் அவங்களுக்கு. நீ இந்த பேசி பாருங்க, அதிமுக மாவட்ட செயலாளர் எடப்பாடி பழனிசாமி யார்கிட்ட பேசி பாருங்க. இந்தி திணிப்பு, திராவிட இயக்கம், மொழி உணர்வு, பட்டுக்கோட்டை அழகிரி, இவெல்லாம் என்னதுங்க கேட்பாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு? எந்த கட்சி கட்டமைப்பு அப்படி கிடையாது. அவங்க கட்சி கட்டமைப்பு தெரியுமா? மொழி உணர்வு, இந்தி எதிர்ப்பு, சமூக நீதி, பெண்ணுரிமை, சிறுபான்மை மக்கள் நலன், இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. கொள்கையே தேவையில்லை. திராவிட கொள்கையே அவங்களுக்கு அவசியம் இல்லை. அதிமுகவை எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அப்படி கட்ட வச்சாங்களா? அப்படிதான். என்ன தெரியுமா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே. நம்ம தலைவரே சொல்லி எடப்பாடியே நினைப்பாரு, என்ன தேவையில்லாம இந்தி திணிப்புன்றான், இந்தி மொழிங்கிறான், மொழி உணர்வான். நமக்கு என்ன தெரியும்? 2 காலு தெரியும், 4 காலு.
பெண்கள் கால் 4 கால் காலில் விழுந்தமா காசை பார்த்தோமா, அவ்வளோதான் அதிமுக. இதில் எங்க கொள்கை வேண்டியிருக்கு? அதிமுக இன்னைக்கு இவ்வளவு கேவலமா, இவ்வளவு மோசமா, பிஜேபியின் இன்னொரு முகமாக இருந்து இவ்வளவு மோசமாக செயல்படும் போதும் தமிழ்நாட்டின் கதாநாயகனாக இருந்து இன்னைக்கு போராடுறாரு. 2500 கோடி கூப்பிடுறாரு மோடி. உனக்கு 2500 கோடி நான் கொடுக்கணும்னா உன் பள்ளிக்கூடத்துல இந்திய திணி சொல்றார் யாரு? மோடி. இந்திய திணி கையெழுத்து போடுறேன், முடியாதுங்கிறார். 5000 கோடி கொடுக்குறியா போடியான்றார். 5000 கோடி கொடுத்தா பணம் கொடுப்பாங்க, ஆனா என்ன போவோம், பள்ளிக்கூடம் இருக்காது. நம்ம பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடம் இந்தியாவிலே இதுவரை இல்லாத அளவுக்கு தரம் உயர்ந்திருக்குது. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை கூடியிருக்குது. காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காரு, 10 பைசா கொடுக்க மாட்டாங்க, கையெழுத்து போடுன்றாரு. பள்ளிக்கூடத்தை போடணும், என்ன பண்ணணும், இந்திய திணிக்கணும். இந்திய திணிச்சு என்ன ஆகும்? அருந்ததியர்கள், சிறுபான்மை மக்கள், உழைக்கும் மக்களோட குழந்தைகள் அரசு பள்ளி, அரசு உதவி பெரும்பெல்லாம் படிக்கிறோம். இந்திய திணி பள்ளிக்கூடத்தை மூடுறோம், ஃபீஸ் கட்டணும், எல்லாத்தையும் மாதிரிடுவான். நான் சொல்றாரு, என் தலையே போனாலும் சரி என் தமிழர்களுக்கு எதிரான கையெழுத்தை ஒருபோதும் நான் போட மாட்டேன். சண்டை போய்கிட்டு இருக்குங்க, நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஜாலியா இருக்கிறோம், அங்க யுத்தம் ஆளுது. என்ன வேணுமாலும் பண்ணுவாங்க, நல்லா தெரிஞ்சுக்க. ஒன்று சிம்பிள், இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக ரைடு வருது, ஐடி ரைடு வருது, அந்த அவதூறு வருது. நம்ம இளைஞரணி செயலர் அதை சொல்லிட்டாருன்னு அவர் மேல பார்த்தா இவரை பார்த்து நல்லா இவன் அந்த எச் ராஜான்னு ஒருத்தர் சொன்னான்ல, என்ன சொன்னா, கலைஞரை சொல்லிட்டு சொன்னான்ல, ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னான்ல. நான் சொன்னேன் உதயநிதியை பத்தி ரொம்ப கிண்டலா, டேய் உதயநிதி பத்தி உங்களுக்கு தெரியல, நான் நெருக்கமா பழகிருக்கிறேன், பேசியிருக்கிறேன் அவர்கிட்ட, தெரிஞ்சு வச்சுக்க. அவருக்கு பயம், இந்தியாவே எதிரான தெரியுமில்ல உங்களுக்கு. சனாதனத்தை பத்தி சொல்லிட்டாரு, தலையை விட்டுருவேன், மரியா கிழிச்சிருவேன், மன்னிப்பு கேளு, மோடியே நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. அவர் கூலா இருக்காரு, கூலா. நான் கூட பயந்தேன், ஐயோ இந்த இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுவாங்க பயந்தா. அவருக்கு அந்த பயமே இல்லை, பயமே இல்லை. தலையை வெட்டுருவேன்னா இவர் கலைஞரை பற்றி தெரியும்ல. கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது நார்த் இந்தியாவில் வேதாந்தின் ஒரு சாமியார் சொன்னான், கலைஞர் ரொம்ப மோசமாக பேசிட்டாரு, எவன் கருணாநிதி தலையை சீவுகிறானோ அவனுக்கு 10 லட்சம் அறிவிச்சாப்புல. பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க கலைஞர்கிட்ட போய், ஏங்க உங்கள் தலையை சீவனுக்கு 10 லட்சம் சொல்லணும். கலைஞர் சொன்னார், என் தலையை நான் சீவியே 20 வருஷம் ஆகுதுன்றார் கலைஞர். அவரோட பேரன், டேய் நீ 10 கோடி அடிச்சா கூட தலை, என் தலையை நானே சீவல, டே இதை கூட உன்னால ஒன்றும் பண்ண முடியாது கலைஞர் சொல்ல. அவரோட பேரன் என்ன பண்ணிட்டாரு சொன்னா, காலரை தூக்கி விட்டு இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேளுங்கிறானுங்க உதயநிதியை. அடே இப்ப சொல்றேன், மன்னிப்பு கேட்பதற்கு உதயநிதி சவர்காரின் பேரன் இல்லடா, அவர் தந்தை பெரியாரின் பேர். சுட்டா என்னென்ன பண்ணி பாக்குறானுங்க. வெளிப்படையா சொல்றேன், அவருக்கு எந்த ஆதரவும் இல்லை. கூட்டம் நடத்தினவங்க தாமுசாக்காரங்க, அவங்களாம் சதறி ஓட்டாங்க. சிபிஎம் சப்போர்ட் பண்ணவே இல்லை, அகில இந்திய அளவில் குரல் கூட கொடுக்கல. அந்த கட்சியின் தலைவர்கள் பேச, தாமுக இருக்கிற பொறுப்பாளர்கள் பேசுறாங்களே தவிர கட்சி உதயநிதிக்கு ஆதரவாவோ கூட்டம் நடத்தி அவங்க தான் சனாதன ஒழிப்புன்னு ஒரு சப்போர்ட்டே வரல, யாருமே இல்லை. நம்ம கட்சியில கூட அவருக்கு பெரிய பொறுப்புகள், ஏன் தம்பி பிரச்சனை தான் சொன்னாங்களே தவிர தனியா நின்னா தம்பி. உதயநிதி ஸ்டாலின் கட்சிக்குள்ளாரும் தமிழ்நாட்டுக்குள்ளாரும் இந்தியாவே சுத்து போட்ட போது தனியா நின்று மோதி பார்த்தாங்க பாலான்னு. யாருக்கும் பயப்படாத உதயநிதி குறிச்சு வச்சுக்க, இந்துத்துவ சக்திகளே, இந்து மத விரோதிகளை அவன் தான் இருக்கிறான், அவன் தான் திருச்சி பேசுறான். நீங்க எவ்வளவு பேர் ஒன்று சேர்ந்தாலும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது. தெரிஞ்சு வச்சுக்க, கலைஞர் ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கலைஞர் கருணாநிதினு சொன்னல, குறிச்சு வச்சுக்க. உதயநிதி இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் ஸ்டாலின் வரலாறு எழுதப்பட போகுது. சாதாரண ஆள் கிடையாது, அப்படி ஒரு ஆளு சுத்தி வளைக்கிறானுங்க, தெரிஞ்சு வச்சுங்க. தலைவர் இன்னைக்கு ரைடு வருது, இன்னும் ரைடு வரப்போகுது. இந்த போயிருக்காலாம் ஒருத்தர் பண்ணியாரு, அவன் படம் ரிலீஸ் ஆகலன்னு போறான், சென்சாருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. சிபிஐ போது விசாரணை வருது, நாடகம் என்ன பண்ணுவான் தெரியுமா? இவனையே நாங்கள் சென்சார் போர்டு சொல்றாருல, ஜனநாயக நெருக்கடி நல்லா குறிச்சு வச்சுங்க. ஜனநாயகனுக்கு சென்சார் ஒரு கட்டு கூட இல்லாமல் ரிலீஸ் பண்ணுவாங்க, நெருக்கத்தில் அப்படி வந்துடும். அவருக்கு பெருசாலாம் ஒன்றும் பாதிப்பு வராது. அவரை வைத்துக்கொண்டு அடுத்ததாக நம்ம கட்சியை சேர்ந்த பிரமுகர்களை சிபிஐ விசாரணை கூட்டு வரதுக்கான நாடகத்தை தான் இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒன்னா நடத்துறாங்க. எதிரும் புதிருமா தெரிஞ்சுக்க. என் அருமை தோழர்களை ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஒண்ணுமே இல்லைங்க. கையெழுத்து போடுற ரைடு வருது, அங்க வருது, இங்க வருது, அங்க ரைடு வராங்க, அவரை கைது பண்றாங்க, செந்தில் பாலாஜா கைது பண்ணாங்க, விசாரணை பண்றாங்கன்னு ஓராளமான நெருக்கடி கொடுக்குறான். ஒண்ணுமே இல்லை. தலைவர் பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளா அப்படி மோடியை பார்த்து அப்படி செல்லமா சிரிச்சா போதும், எந்த ஐடி ரைடும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அவர்களோட ஒரே நோக்கம், திமுக எங்களோடு கூட்டணியால் இருந்தால் போதும் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா எடப்பாடி தலைமையிலே தட்டி விட்டுருவாங்க.
ஆனா என்ன சொன்னாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்க கிட்ட 40 எம்பி இருக்கிறாங்க, போன முறை 39 எம்பி இருந்தாங்க, மோடிக்கு கடைக்கண் காமிச்சிருந்தா 39 எம்பி நம்ம திமுக இருக்கிற எம்பிகள்ல பல பேர் கேபினட் வச்சிருப்பாங்க, இன்னைக்கு மத்திய மந்திரிகள் ஆயிருப்பாங்க, ஏராளமான செல்வாக்கு பெற்றிருக்கலாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, திமுக தனிப்பட்ட முறையில் என்ன ஆகும், நன்மை அடையும், நெருக்கடி இருக்காது, மத்திய அமைச்சர் எல்லாம் பாயிருக்கலாம். ஆனா தமிழ்நாடு குட்டிச்சவரா போயிடும். தலைவர் தளபதி சொன்னாரு, என் கட்சியே அழிந்தாலும் ஒருபோதும் பாஜகவோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன், உன்னால பார்த்துக்கடான்னு கட்டபொம்மன் எப்படி எனக்கு வெள்ளக்காரனாரோ அதுபோல் நிற்கிறார் என்பதனால் தான் ஐடி ரைட்டு, இந்த கவர்னர் ஒரு பயலை விட்டு போற குறுக்க நடக்க விடுறது, போக வர்றது, இதெல்லாம் நடக்குது. தெரிஞ்சுக்க, சவாலான காலத்தில் வாழ்கிறோம். இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை நாம் இந்த 5 ஆண்டுகள் பாதுகாப்பதற்கு சாதாரணமாக படல. 10 வருஷம் ஆட்சியில் இல்லாத கொண்டு வர திமுகவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும். டிவி விவாதத்தில் அங்க இங்க சொல்லுவானுங்க. இவரு 2018 ஆகஸ்ட் மாதம் 28 தலைவராக வந்தாருங்க தளபதி. வந்தவொன்னு என்ன சொல்லிட்டான், கருணாநிதி இருந்த இடத்து, கருணாநிதி எவ்வளவு பெரிய எழுத்தாற்றல் உள்ளவர், அவரிடத்தில் ஸ்டாலினா, இவருக்கு என்ன எழுத தெரியுமா, பேச தெரியுமா, கருணாநிதி எவ்வளவு பெரிய அறிவாளி அப்படிலாம் சொன்னப்போ டிவி விவாதத்தில் நான் கேட்டேன், யோ இதெல்லாம் நீ கலைஞர் இருக்கும்போது சொல்லவே இல்லையா? கலைஞர் இருக்கும்போது வாரிசர் சொல்ல அவரை திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இவர் தலைவர் வந்தாலும் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா தெரிஞ்சு நம்மளால வச்சுக்கிட்டே நம்மளால எதிர்க்கிற யுக்தி பார்க்கறவனுக்கு ஆமா இல்லைன்னு. இப்போ அதே ஆள் கிட்ட திரும்ப சொல்றானுங்க, ஸ்டாலின் அடிபட்டு வந்தாரு, அவர் இடத்துல உதயநிதியாங்க எதையாவது ஒன்று மாற்றி சொல்லுவாங்க. இதை சொல்றது யார்? எடப்பாடி தான் சொல்றாரு. இன்னைக்கு ஸ்டாலினாவது வந்தாரு, உதயநிதி என்ன பண்ணாருன்னு கேட்குறாங்க. இவர் தான் ஸ்டாலின் கண்ட வாரிசுன்னு சொன்னாங்க. வாரிசு என்பதற்காக தலைவர் பதவிக்கு வரல, நல்லா போய் அதை சொல்லி முடிக்கிறேன். கலைஞருக்கு மொத்தம் எத்தனை பசங்க? 6 பசங்க. முதல் பையன் யாரு? முதல் பையன் மூக்கா முத்து. அவர் இப்ப இறந்து போகும்போது தான் கலைஞருக்கு முதல் பையன் மூக்கா முத்துன்னு ஒருத்தர் உயிரோடு இருந்தது நமக்கு தெரியும். தெரியுமா? அதுக்கு முன்னாடி தெரியாது. அப்போ கலைஞர் ஆட்சியில் இருந்தாரு, தளபதி ஆட்சிக்கு வந்தாரு. இவ்வளோ பவர்ல இருக்கும் போதோட மூத்த பையன் தான் நம்ம முடி சொல்லணும். தன் மகன் மூக்கா முத்துன்னு ஒருத்தர் இருக்கிற கேரக்டர் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. வாரிசு என்பதற்காக மூக்கா முத்து ஒரு வார்டில் கூட தலையை காட்டினா இருக்கிறதே தெரியாது. அவர் இறந்து போகும்போது தான் கலைஞர் மகன் தெரியும். வாரிசுக்கு வந்துட்டாரா? அடுத்தது யாரு? மூக்கா அழகிரி. அவரு கலைஞர் இருக்கும்போது அரசியல் வந்து ஒதுக்கிட்டாரு. இந்த ஆட்சி வந்து 5 வருஷம் ஆக போகுது, எங்கேயாவது இடத்துக்கு வந்தாரா? வரல, அவரும் போயிட்டார். வாரிசுங்கிறதுக்காக 2வது வரல. அடுத்தது யாரு? நம்மாளு, அவர் தான் வந்திருக்கிறார் அரசியலுக்கு. அவருக்கு அப்புறம் யாரு? மூக்கா தமிழரசு. மூக்கா தமிழரசன் கோடம்பாக்கத்தில் இருக்கிறார். கோடம்பாக்கத்தில் வீட்டில் இருக்கிறாரு. மூக்கா தமிழரசன் எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? பொது விழாவில் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாரா? மூக்கா முத்து அண்ணன் வைரமுத்தோட பழைய வீட்டுக்கு ஏற்றா போலதான் ஒரு வீடு. அவர் அந்த பகுதியில் ஒரு வட்ட செயலாளர் இருக்கிற அதிகாரம் கூட கட்சியில் மூக்கா தமிழரசன் கிடையாது. கட்சியில் அதிகாரத்தில் ஆட்சியில் ஒரு கவுன்சில் இருக்கிற மரியாதை கூட அவருக்கு கிடையாது. இதே ஈரோட்டுக்கு நான் வந்தேன்னா இப்போ வந்தாங்க இந்த ஸ்ரீதரி இவங்கெல்லாம் என்ன கூப்பிட்டு ரூம் போட்டு தங்க வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அது கூட அவர் கிடையாது. அவர் பாட்டு வந்துட்டு போவார், தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்போ கலைஞரோட மகன் என்பதற்காக மூக்கா தமிழரசு அண்ணன் எந்த சீன்லையுமே வரதில்லை, போயிடுச்சு. அடுத்தது யாரு? செல்வின்னு இருக்காங்க. செல்வி அக்கா எத்தனை பேருக்கு தெரியும்? செல்வி அக்கா எங்கே பார்த்துருக்கீங்க? நீங்கள் கட்சியில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் கலைஞரோட மகள், எனக்கு ஏதாவது அதிகாரம் கொடுக்க வந்திருக்காங்களா? வந்தது கிடையாது, எங்கேயுமே வந்தது கிடையாது. அவங்களுக்கு அடுத்தது யாரு? கனிமொழி. அப்போ கலைஞரோட 6 குழந்தைகளில் 4 பேர் இருக்கிற இடமே ஒரு வட்ட செயலாளருக்குள்ள அதிகாரம் கூட இல்லாத அளவிற்கு அமைதியா ஓரமா இருக்கிறாங்க. அரசியலுக்கு வரல. 2 பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஒன்னு தளபதி ஸ்டாலின், இன்னொன்னு கவிஞர் கனிமொழி. ஏன் வந்தாங்கன்னா அந்த அரசியல் ஈடுபாடு, அதில் பயிற்சி எடுத்து உள்ள வந்தாங்களே தவிர கலைஞர் வாரிசு என்பதற்காக யாரும் வந்துவிட முடியாது என்பதற்கு 4 உதாரணம் இருக்கும்போது 2 பேரை மட்டும் சொல்றான். இது எவ்வளவு மோசடிங்கிறத தெரிஞ்சுங்க. என் அருமை தமிழர்களே, வருகிற சட்டமன்ற தேர்தல் நம்ம தான் ஜெயிப்போம். எவ்வளவு பேர் நிக்கிறோம் தெரிஞ்சுங்க. 18 ஜெயிச்சாருல, நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு இருக்கிற தளபதி இதுக்கே கை தட்டுறாதீங்க. நான் மிகைப்படுத்தி சொல்ல திமுக மேடையில் சொல்றேன், சாட்சி எதை பேசினாலும் ஆதாரத்தோடு பேசுவேன். நான் 2018 வரும்போது 10 வருஷம் ஆட்சியர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம 19 முதல் தேர்தல் எதிர்கொள்றாரு, ஒண்ணுமே தெரியாதுன்னு. அப்ப எப்படி ஜெயிப்போறோம், ஜெயிக்க மாட்டாராம். அப்ப எப்படி கூட்டணி வைக்கணும்? அவரு பலமா இருக்கிற கட்சி தானே சேர்க்கணும். பலமாலாம் சேர்க்கல. யார தெரியுமா சேர்த்தாரு? மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த் செல்வாக்கு பெற்றவர். அவர் தான் எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்குறாரு. விஜயகாந்தை வெளியே நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட சீட்டு வாங்கின சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக இவங்களை தான் உள்ள கூப்பிட்டாரு. இவங்க எல்லாருமே டெபாசிட் காலியானவங்க. அப்ப என்ன பண்ணாரு? எனக்கு செல்வாக்கு பெற்ற விஜயகாந்த் அவசியம் இல்லை, கொள்கையாக பாஜகவை எதிர்க்கிற விசிகாவும் சிபிஎம்மும் கட்சிகள் தான் என் கூட நிக்கணும்னு பாஜக எதிர்ப்பாதான் 19 கூட்டணி அமைத்தார். தெரிஞ்சு வச்சுங்க. 19 கூட்டணி வச்சுன்னா அவ்வளவுதான் திமுக எங்க ஜெயிக்க போகுதுன்னாங்க. பார்த்துதா? கூட்டணியை அவ்வளோ அழகா ஏற்பாடு பண்ணாரு.
பண்ணாரு. 19 தேர்தல் வந்தது, அடிச்சு தூக்குனாரு பாத்தீங்களா. அன்னைக்கு அந்த சந்தில தினகரன் அவன், இந்த சாமானு சீமானு இவன் அவன், அப்ப எவனோ அப்ப அந்த இவரு அவரு, அந்த நடிகர் இந்த நடிகர், இன்னைக்கு நமக்கு ஆதரவு தெரியும் நடிகர் எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசினாங்க. ஒருத்தரை பத்தி ஒரு வார்த்தை கூட தலைவர் தளபதி பேசவே, அவங்க பேரே சொல்லல. கமலஹாசன் கூட ரொம்ப மோசமா பேசுறாரு, யாருமே ஒன்றும் சொல்லல. தினகரன் அடுத்த முதலமைச்சர் பண்ணாங்க, யாரை பத்தி அது கலைஞர் போயிட்டாரு வெற்றிடம், நான் தான் அதை முடிச்சேன்னு ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது கேவலமா பேசும்போது அவங்க பேரை கூட சொல்லாம 19 நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பண்ணார் பாத்தீங்கல்ல. ஒரு படத்துல கவுண்டமணியை செந்தில் ரொம்ப கேவலமா திட்டி பேசுவாப்புல, மேல என்ன பண்ணுவாரு, ரத்த கட்டார் எழுதிட்டு, உனக்கு சூடு இல்ல, சொர்ணம் இல்ல, மானம் இல்ல, சோறா திங்கிற அதுவா திங்கிற, அப்பா போப்பா உங்கள்கிட்ட எனக்கு பிரச்சனை சொல்லுவார். சொல்லி பார்த்து பொறுக்க முடியாத கவுண்டமணி செந்தில கூப்பிட்டு கையை மடக்கி முதுகுல ஓங்கி குத்துறோன்னு உள்ள இருக்கிற ரத்த கட்டாரி ஓடி செந்தில் கதறுவார் பாத்தீங்களா. தலைவரை கேவலமா திட்டின தினகரன், அந்த நடிகர் இந்த நடிகர் யார் பேரை கூட சொல்லல. 2019 மொத்த பயிலையும் ஒன்னா குடிய வச்சு மடக்கி ஒரு குத்து குத்துனாரு. பூரா பயிலுக்கு உண்டாச்சு, உள்ள இருக்கிற சங்கி சதறி டெபாசிட் காலியாச்சு. அருமை தோழர்களே, 19 39 நான் அதுக்கப்புறம் சட்டசபை தேர்தல் ஆட்சி, அதற்கு பிற்பாடு நாடாளுமன்ற தேர்தல் ஆட்சி, இடைத்தேர்தலில் வெற்றி, தொடர்ந்து முதல் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி, 19 சட்டசபை தேர்தலில் 21 வெற்றி, அதற்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி, அதுக்கப்புறம் உள்ளாட்சியில் வெற்றி, ஈரோட்டில் 2 இடைத்தேர்தலில் வெற்றி, அங்கு இடல வெற்றி. 18 ஆகஸ்ட் 18 2018 தலைவராக பதவியேற்ற தளபதி ஸ்டாலினுக்கு வாழ்க்கையில் இதுவரை தோல்வி என்பதே இல்லை. இனி எப்போதும் எதிரியே கண்ணில் கிடையாதுங்க, எவனுமே கிடையாது, பூரா காலி. நல்லா தெரிஞ்சுங்க, 5 வருஷத்துக்கு முன்னால திமுக இருந்த நிலையை விட இன்னைக்கு பெண்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று அப்படி தரம் உயர்ந்து நிற்குது. 5 வருஷத்துக்கு முன்னால அதிமுக இருந்த நிலை கீழே போயிருக்குது. எந்நேரம் எவன் கீழே டேமேஜ் செங்கோட்டைன்னு அந்த அணி டேமேஜ் ஆகி ஒண்ணுமில்லாம போயிருக்குது. பாஜக ஏகப்பட்ட கோஷ்டி, பாமக அப்பம்புள்ள அடிச்சுக்கிறாங்க, கண்ணு கட்ட தூரம் அதெல்லாம் பின்னால போயிருக்குது. திமுக மேல வளர்ந்துருக்குது. திமுக பலமான கூட்டணி பெண்களோட சேர்ந்துருக்குது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் இதுவரை நான் குறிச்சு வச்சுக்கோங்க, இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை திமுக சந்திக்க போது. எல்லா வேலையும் தலைவர் அவ்வளவு திட்டங்கள் நல்லது. பெண்கள்கிட்ட போய் பாரு, அடிமட்ட பெண்கள் கிட்ட அவர் ஆற்ற வேலையை நீங்க இறங்கி பார்த்தா தான் தெரியும். 1000 ரூபாய் பத்தி பேசுறானுங்களே, 1000 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? 1000 ரூபாய் சாதாரணம் கிடையாது. 1000ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். 1000 ரூபாய் அன்புமணி சம்சாரத்துக்கு வேணுமா சாதாரணமா இருக்கலாம். ஒரு கூலி வேலைக்கு போற பெண் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கிடைக்குமா நினைப்பு தெரியுங்களா? கையில காசு இருக்காது, ஆஸ்பத்திரி போவாங்க, வீட்டில் வேலை பார்க்குற பெண்கள் தெரிஞ்சுங்க, ஒன்றும் இருக்காது. வீட்டு வேலை பார்க்குற பெண்கள் பொழுதுன்னைக்கு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியே போய் பாருங்க, வீட்டுக்கார கேளுங்க எங்கேயாவது உங்க சம்சாரம் என்ன பண்ணுதுன்னு. காலையில் அந்த அம்மா எழுந்தா என்ன பண்ணும், வீட்டை பெருக்கி காப்பி போட்டு கொடுத்து, வீட்டுக்கார குழந்தைகளுக்கு பசங்களுக்கு சோறாக்கி கொடுத்து, திருப்பி பாத்திரத்தை தொழுகி, திருப்பி சோறாக்கி, திருப்பி வீட்டை பெருக்கி, திருப்பி துணி துவச்சி, திருப்பி காப்பி போட்டு கொடுத்து, ராத்திரி சாப்பாடு கொடுத்து, திருப்பி காலில் எழுந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் 24 hours. இவ்வளவு வேலை பார்க்குது இல்ல, அவங்க வீட்டுக்கார எங்கன்னா கேளுங்க, வீட்டு வேலை பார்க்குற பெண்களை தான் ஒய்ஃபை, உங்க சம்சாரம் என்ன பண்ணுது, அது சும்மா தாங்க வீட்டில். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த அம்மா உணவு குடும்பத்துக்காக வேலை பார்த்தா சும்மா தான் இருக்குதுன்னா ஏன் தெரியுமா? வருமானம் வரலாம் மதிக்க மாட்டாங்க. தெரிஞ்சுங்க, சமையல் பெண்கள் வேலை கிடையாது தெரியுமா உங்களுக்கு? சமையலுக்கு பெண்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, மாறாக திணிக்கப்பட்டது. சமையல் யார் தெரியுமா? பெண்கள் தான் சமைக்கணும்னு சொல்றாங்க. எந்த ஹோட்டல்லையாவது பெண்கள் சமைச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? எந்த ஹோட்டல்லையாவது? சுவையான சமையல் என்றால் அது ஆண்கள் தான். நலபாகம் என்பதே நலன்கிற ஒரு சமையல் ஆண் மன்னன். அவன் சமையல் சிறப்பாக இருக்கணும்னு ஆண்கள் தான் சமைக்க முடியும். அவங்க தான் பிரம்மாண்டமாக சமைப்பாங்க. ஹோட்டலில் நல்லா பாருங்க, ஹோட்டலில் எல்லாத்துக்கும் சமைச்சு பிரம்மாதம். நைட்டு கூட எல்லாம் கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது அங்கங்கே ஏதாவது போட்டுட்டு ஒரு ரோட்டுகளில் போய், அண்ணா ஒரு ஆஃப் ஆயில் போடனேன், உன் கையில் சாப்பிட்டு போனா தானே வீட்டில். ஐயோ என் சம்சாரம் நேரம் போனா அவள் போடுற ஆம்பளட்டி சோத்தையும் சாப்பிட முடியாதுன்னு திட்டுட்டு அவர் கையில் ஆஃப் ஆயில் வாங்கி சாப்பிட்டு போவார். அதே மாதிரி ஹோட்டலில் மாஸ்டர் இருக்காருல்ல, பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ரோட்டு கடை ஹோட்டல்ல இருந்து சமையல்காரரா இருக்காருல்ல, அவர் எல்லாம் 100 1000 பேர் கூட சமைப்பாங்க. வீட்டுக்கு போனா சமைக்க மாட்டாங்க. வீட்டுக்கு போன ஒரு அதிகமாக காப்பி போடு சம்சாரம் தான் சொல்லுவார். ஏன் தெரியுமா? வெளியில வேலை செய்யற ஆண்கள் வீட்டுகளில் செய்யறதில்ல தெரியுமா? வீட்டில் செய்யற பெண்களுக்கு ஏன் மரியாதை தெரியுமா? எந்த இடத்தில் பொருளாதார வருமானம் இருக்குதோ அந்த இடம்தான் மரியாதை இருக்கும். ஆண்கள் ஏன் வீட்டில் சமைப்பதில்லைன்னா, வீட்டில் சம்பளம் கிடையாது. ஆண்கள் ஏன் வெளியே சமைக்கிறாங்கன்னா அங்க துட்டு வருது, அதனால சமைக்கிறான். வீட்டில் பெண்கள் ஏன் சமைக்கிறாங்கன்னா பாசம், உன் குழந்தைக்காக செய்யற பாசத்துல மிளகா தடுறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க, இவ்வளவு வேலை செஞ்சாலும் ஒரு 100 ரூபாய் அவசரமா கிடையாது. என்ன செலவு எல்லாம் நான் கொடுக்குறேன்ல, கல்ல பார்த்துக்கோ, ஆஸ்பத்திரி செலவா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போ, ஏன்ட்ட பணம்ட்டு போயிடுவாங்க. இந்த சூழலில் தான் வீட்டு பெண்கள் இருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் வந்தாரு தலைவர்.
பெத்த பிள்ளையே தாய் கொடுக்கறதில்ல, பொண்டாட்டிக்கு புடும் கொடுக்கறதில்ல. வந்தார் தலைவர், அம்மா ஆஸ்பத்திரி போறதுக்கு நீ அழுகாதம்மா, நான் உனக்கு மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குற வீட்டுக்கு நீ போமான்னு சொன்னாரு. இதே ஊர்ல ஈரோட்டில் இதுக்கு முன்னால இந்த 1000 ரூபாய் திட்டம் வருவதற்கு முன்னால காலை பஸ், பெண்களுக்கான மகளிர் பஸ் வருவதற்கு முன்னால ஒரு மூதாட்டியா இருக்கிற 50-60 வயசு பெண்ணு போனாங்கன்னா கடைக்கு உடம்பு சரியில்லைன்னு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, ஈரோடு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, பெரியார் கொடுத்த இடம் அது, அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னா பஸ்ஸில் ஏறி போகணும், கையில் காசு இருக்காது. பஸ்ஸில் ஏறி போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு வெளியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாங்கன்னா கிரு தலையை சுத்தம். அந்த அம்மாவுக்கு ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமே நினச்சா பஸ்ஸுக்கு காசு இருக்காது, வீட்டுக்கு வர முடியாது. என்ன பண்ணும், ஒரு ஓரமாக உட்காந்துக்க, நான் பார்த்துருக்கேன், ஓரமாக உட்காந்துக்கும். மயக்கெல்லாம் தெளிஞ்சதுக்கப்புறம் தடுமாறி பஸ் ஏறி வீட்டுக்கு வரும். இதுதான் சூழல். ஆனால் தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு பஸ்ஸு கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுறாரு, 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்குமேன்னு அதே அம்மா இப்போ பஸ் ஏறி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்த்துட்டு வெளியே வந்து கிருகிருன்னு மயக்கம் வந்தா, அன்னைக்கு ஓரமாக உட்காந்து டீ குடிச்சா பஸ்ஸில் போக முடியாத பெண் இன்னைக்கு டீ மட்டும் கொடுக்கறதில்ல, டிஃபனே சாப்பிட்டு பஸ் ஏறுறாங்க. 10 பைசா செலவு கிடையாது. சாப்பிட்றாங்களா இல்லையா, உண்டு. அது மட்டும் இல்லை, பஸ்ஸில் ஏறி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பஸ்ஸில் ஏறிட்டு பஸ் ஸ்டாண்டை தாண்டி இந்த பக்கமாக அப்படியே வந்தாங்கன்னா பஸ்ஸில் போகும்போது அங்கே பஸ் ஸ்டாண்டில் ஒரு அம்மா நிற்கிது. அதை பார்த்த உடனே ஐயோ பஸ்ஸை நிறுத்தியா, டிரைவரு கண்டக்டர் பஸ்ஸை நிறுத்தியான்னு சொல்லிட்டு திப்புன்னு இறங்கி ஓடி போய் அந்த அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவுது. ஏமா நீ கொரோனாவில் செத்து போயிருப்பேன்னு நினச்சேன், உன்னை காணவே, அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க, எப்படி இறங்கி அந்த அம்மாவை போய் கட்டி பிடிச்சி அழுவுதுன்னா காசு கிடையாது. பார்த்த கொண்டாடிட்டு அங்கே போய் மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்கிட்டு, காய்கறி மார்ட்டில் காய்கறி வாங்கிட்டு 10 பைசா செலவு இல்லாமல் பெண்கள் சுயமரியாதையோட போகிறாங்க. உனக்கு என்ன காசு, வீட்டில் சும்மா தானே இருக்கிறேன்னு சொல்ல ஆண் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்த உடனே சாமர்த்தியான பெண்கள் சீட்டு போட்டு கட்டி அது 10 மாசம் கழிச்சு 10,000 ரூபாய் சீட்டு தள்ளு வரும்போது சும்மா தண்ட சோறு சாப்பிடுது என் பொண்டாட்டின்னு சொன்ன புருஷன் அப்படியே மெல்லமா தலையில கை வச்சுக்கிட்டு, ஏமா அந்த சீட்டை கொஞ்சம் தள்ளி எடுத்து கூடமா, நான் அடுத்த மாசம் உனக்கு கொடுத்துடுறேன்னு வந்து தன் மனைவி முன்னால் கெஞ்ச வைத்தார். பாத்தீங்களா, இந்த அதிகாரம் குடும்பத்துக்குள் பெண்ணுக்கு கொடுத்த தலைவர். இப்படி பல விஷயங்கள்ல நெருக்கமா இருக்கிறாரு. இந்த ஆட்சியின் திட்டங்கள் இன்னும் தொடரணும். ஒண்ணுமே இல்லாத போது இவ்வளவு சிறப்பு செய்கிறாரு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்த எதிரிகள் சொல்லுகிற எல்லா பொய்களையும் ஓட விரட்டுவதற்கு இந்த கூட்டத்தையும் ஒரு காரணமாக பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.